அன்பிற்கினிய தோழர்களே, பெரியார் புத்தக நிலையத்தினுடைய மேனாள் மேலாளர், பெரியார் பெருந்தொண்டர் மாண்புமிகு ஐயா தாக்கா நடராசன் அவர்களுடைய படத்திறப்பு நினைவேந்தல் நிகழ்வு தொடங்குகிறது. இந்த நிகழ்விற்கு தலைமையேற்று திராவிடர் கழகத்தினுடைய துணைத் தலைவர் மாண்புமிகு ஐயா கவிஞர் கலிப்பூங்குன்றன் அவர்கள் உரையாற்றுகின்றார்கள். பெரியார் பெருந்தொண்டர் ஐயா தாக்கா நடராசன் அவர்களுடைய படத்தினை தமிழர் தலைவர் ஐயா ஆசிரியர் அவர்கள் திறந்து வைக்கின்றார்கள். ஐயா தாக்கான் அவர்களுடைய குடும்பத்தினரை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய பெரியார் திடலில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி மறைந்தும் தனது உடலை மருத்துவமனைக்கு கொடையாக அளித்த தோழர், பெரியார் புத்தக நிலையத்தினுடைய மேனாள் தலைவர் மாண்புமிகு கே நடராஜன் அவருடைய நினைவேந்தல் நிகழ்ச்சியிலே பங்கேற்று அவருடைய படத்தினை திறந்து வைத்து நினைவேந்தல் உரையாற்றியிருக்கக்கூடிய கழகத் தலைவர், தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்களே, மற்றும் தோழர் நடராஜன் அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்த பெருமக்களே, மற்றும் பல்வேறு துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய அருமை தோழர்களே, அனைவருக்கும் வணக்கம். தோழர் நடராஜன் அவர்கள் 1970 மயிலாடுதுறை ஊராட்சி ஒன்றியத்திலே அவர் கூட்டுறவு விரிவாக்க அலுவலராகவும், நான் கால்நடைத்துறை விரிவாக்க அலுவலராகவும்
பணியாற்றி கிட்டத்தட்ட 54 ஆண்டுகள் அவரோடு பயணிக்க வேண்டிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அவருடைய மாமனார் பட்டுக்கோட்டை சுயமரியாதை சுடரொளி மாணமிகு ஐயா ராமாமிர்தம் அவர்கள் தஞ்சையிலே ஒரு மாநாட்டிலே சந்திக்கின்ற பொழுது, என்னுடைய மகன் நடராஜனும் மாயவரத்தில் தான் வேலை பார்க்குறாரு, பஞ்சாயத்து யூனியனில் தான் வேலை பார்க்குறாருன்னு சொன்னார். நான் அங்கே தானே இருக்கேன்னு சொன்னதுக்கப்புறம் அவர் இல்லம் தேடி சென்று மயிலாடுதுறை பகுத்தூர் அழகத்திலே அவரை உறுப்பினராக்கி தொடர்ந்து ஒரு 54 ஆண்டு காலம் பயணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அப்போ ஒரு ஸ்கூட்டர் வச்சுருப்பார். அப்போல்லாம் அதுவே ரொம்ப அரிதான விஷயம். பல இடங்களுக்கு போகிறதுக்கு அவரை கூப்பிட்டு தான், அவருடைய ஸ்கூட்டர் தான் பின்னால் உட்காந்து நான் பயணிப்பது வழக்கம். அந்த காலத்தில் ஸ்கூட்டரே பெரிய விஷயம். அதற்கு பின்னாலே சென்னைக்கு வந்ததற்கு பின்னாலே அவருடைய நட்பு தொடர்ந்து பகுத்தூர் வழக்கழகத்திலே அவரை இணைத்து புரட்சி கவிஞர் பாரதிதாசன் விழா நேரத்திலே மிகவும் தோளோடு தோளாக இருந்து பணியாற்றி, அதற்கு பின்னாலே முழுமையாக நம்முடைய தலைவர் ஆசிரியர் அவர்கள் சரியாக அடையாளம் காணக்கூடியவர்கள், இவரை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற முறையிலே பெரியார் திடலில் இயங்கக்கூடிய பல்வேறு நிறுவனங்களிலே பொறுப்பாளராக்கினார். திராவிட நலநிதியினுடைய தலைவராகவும், பெரியார் புத்தக நிலையத்தினுடைய மேலாளராகவும், அறக்கட்டளை உறுப்பினராகவும் அவர் சிறப்பாக பணிபுரிந்தவர் என்பது மிக நன்றாக தெரியும். எதிலையும் ஒரு கராராக இருக்கக்கூடியவர், கண்டிப்பாக இருக்கக்கூடியவர். அவருக்கு இட்ட பணியை 100 விழுக்காடு துல்லியமாக சரியாக இருக்க வேண்டும் என்று கருதக்கூடிய ஒரு அருமையான தோழர். பெரியார் திடலிலே அதை போல பல அருமையான தோழர்களை நாம் இழந்திருக்கிறோம். ஐயா ஆசான் அவர்கள் இங்குதான் பெரியார் திடலிலே மறைவுற்றார்கள். அதேபோல் அறிவிக்கரசர்கள் பல ஆண்டுகள் இங்கே பணியாற்றி அவர் மறைவுற்றார். தோழர் பாலகிருஷ்ணன் போன்ற பல்வேறு தோழர்கள் பெரியார் திடலிலே ஓரூராக இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அந்த இடங்களை நிரப்புவது என்பது அவ்வளவு எளிதான ஒன்று அல்ல. ஆனாலும் தவிர்க்க முடியாததை ஏற்றுக்கொண்டு தான் தீர வேண்டும் என்ற இயற்கை நீதிப்படி அவர் ஒன்றும் குறைந்த வயதிலே மறைந்து விடவில்லை. ஒரு பகுத்தறிவாதியாக, தந்தை பெரியாருடைய தொண்டராக வாழ்ந்து அவர் நீண்ட காலம் வாழ்ந்து இடையிலே ஒரு ஆண்டு காலமாக உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அந்த உடல்நலம் பாதிக்கப்பட்ட சூழ்நிலையில் கூட சில நேரங்களில் வந்திருந்து கட்டிலே படுத்துக்கிட்டு சில பணிகளெல்லாம் அவர் செய்த காட்சியெல்லாம் என் மனக்கண் முன்னால் நன்றாக தெரிகிறது. அவருடைய இழப்பு என்பது சம்பிரதாயமான முறையிலே ஒரு பேரிழப்பு என்று சொல்வதை விட உண்மையிலேயே நம்முடைய பெரியார் திடல் நிறுவனத்திற்கு ஒரு பெரிய பேரிழப்பு என்று தான் சொல்ல வேண்டும். அவர் மறைந்தாலும் அவருடைய பணிகள் என்றைக்கும் நம் மனக்கண் முன்னாலே காட்சியளிக்கும் என்பதில் 2 கருத்துக்கள் இடம் இருக்க முடியாது. அவரை எழுந்து வாழ்ந்து வாழும் குடும்பத்தினருக்கு நம்முடைய இயக்கத்தின் சார்பாக நம்ம கழக தலைவர் அவர்கள் வீர வணக்கம் செலுத்தி அறிக்கை வெளியிட்டார்கள். அன்றைக்கு அவர்கள் வெளிநாடு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையிலும் காலையிலே அவருடைய இல்லத்திற்கு சென்று இறுதி மரியாதை தெரிவித்துவிட்டு தான் மேற்கொண்டு ஆக வேண்டிய பணிகளெல்லாம் எப்படிலாம் செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டு சென்றார்கள். அவருடைய உருவப்படத்தை பெரியார் திடலை திறப்பது என்பது மிகவும் பொருத்தமான ஒன்றாகும். அத்தகைய சிறந்த ஒரு பெரியார் பெருந்தொண்டரை, கொள்கையாளரை நாம் இயக்கம் இழந்திருக்கிறது. குறிப்பாக பெரியார் திடல் இழந்திருக்கிறது. அவரது இழப்பாலே பெருந்துயரத்திற்கு ஆளாகக்கூடிய குடும்பத்தினருக்கும் தோழர்களுக்கும் குறிப்பாக நம்முடைய தலைவர் அவர்களுக்கும் என்னுடைய ஆறுதலையும் இரங்கலையும் தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தமிழ்நாடு ஆயுதிராவிடர் பழங்குடியினர் நலத்துறையினுடைய உறுப்பினர் வழக்குரைஞர் ஐயா குமாரதேவன் அவர்கள்.
ஆசிரியர், கழக துணைத் தலைவர், பொதுச் செயலாளர், இந்த ஐயா நடராஜன் அவருடைய குடும்பத்தினர், அவர் பேரில் அன்பு வைத்துள்ள அருமை நண்பர்கள் அனைவருடைய அன்பு கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். நெருநல் உடன் ஒருவன் இன்றில்லை எனும் பெருமை படைத்தது உலகு என்று வள்ளுவர் சொல்லுவார். இந்த உலகத்திற்கு இருக்கக்கூடிய பெருமை என்னவென்றால், நேற்று இருப்பவர்கள் இன்று இல்லை என்பதுதான் என்று. ஆனால் வீரர்கள், விவேகிகள், தியாகிகள் இவர்களுக்கு மறைவு என்பது இல்லை. 80 வயதை கடந்த பிறகும் கொள்கையிலே மிக உறுதியாக இருந்த ஐயா அவர்கள் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு திடலுக்கு நான் மீண்டும் வந்தபோது கையை பிடித்து கொண்டு, அது 2 கைகளையும் பிடித்து கொண்டு, வந்துட்டிங்களா, நீங்களாம் வருவீங்கன்னு எதிர்பார்த்தேன், வந்துட்டீங்க, ஆசிரியருக்கு துணையாக இருங்க சொல்லி கையை பிடிச்சிட்டு ரொம்ப கலங்குற மாதிரி சொன்னார். எனக்கே ரொம்ப கஷ்டமாச்சு. எனக்கு ஒன்றா ஒரு வேளை அதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன், இது பண்ணிக்க, ஆனால் பெரிய பழக்கம் இல்லை. ஆனாலும் கூட எங்கெங்கு தொண்டர்கள் இருக்கிறாங்க, அவங்க மீண்டும் ஆசிரியருக்கு துணையாக இருக்கிறார்கள், இருக்க போகிறார்கள் நினைக்கும்போது அவருக்கு இருந்த அந்த அந்த உணர்வு ரொம்ப எனக்கு சங்கடமாக இருந்தது. அதற்கு பிறகு எல்லா இடத்துலையும் பல சில சமயத்தில் எனக்கு தொலைபேசி வாயிலாக கேட்பார், என்ன எதுக்கு பொதுக்குழு வருதே தஞ்சாவூருக்கு, வரீங்களா, டிக்கெட் போட்டிங்களான்னு கேட்பார். போட்டேங்க, நான் வந்துட்டேன். போகலன்னா சொல்லுங்கள், நானே போட்டுறேன் அப்படின்வார். இல்லைங்க, வேண்டாம், நான் போட்டுறேன். ஒவ்வொரு பொதுக்குழு, செயற்குழு அல்லது மாநாடு ரெண்டுத்துலேயுமே எதுலேயுமே ஐயாவையும் அம்மா குஞ்சிதம்மாவையும் பார்க்கலாம். அவங்க வருவாங்க, நான் நிற்பேன். எதில் போகிறீங்கன்னு கேட்பார். இல்லை ஆட்டோவில் வாங்கன்னுவார். இல்லை பரவாயில்ல, ஏன் நீங்கள் போங்க, நான் வேறு ஒருத்தர் சொல்லிட்டேன்னு சொல்லுவேன். அதை பற்றி கவலைப்படாமல் கண்டிப்பாக வாங்கன்னு சொல்லுவார். எங்கே பார்த்தாலும் அந்த அன்பு மரியாதை. இறுதி காலத்தில் சில மாதங்களுக்கு முன்பு ஒரு 2 வீலரில் வந்திருக்கும்போது பார்த்தேன். கொஞ்சம் கூட உற்சாகமே குறையல. அவரை பார்க்கும்போது எல்லாருமே சொல்கிறது ரொம்ப கண்டிப்பாக இருப்பார், ரொம்ப இதுவாக இருப்பார்னா, சிலர் அந்த கண்டிப்பு இருக்கிறதுனால தான் இயக்கம் சீராக முறையாக போகிறது என்று நான் நினைக்கின்றேன். நான் அப்படி சொல்கிறவங்கிட்ட நான் அவங்ககிட்ட கேட்பேன், இவரை நீங்கள் பார்க்குறீங்கல்ல, ஆளவந்தார் ஐயான்னு ஒருத்தர் இருந்தால் தெரியுமா உங்களுக்கு? அவர் எவ்வளோ கண்டிப்பு தெரியுமா உங்களுக்கு? அவருடைய கண்டிப்பு உங்களால் பார்க்க முடியாது. நாங்கள் நின்று இங்கே பேசியிருந்தா கூட, இங்கே எதுக்கு நின்று பேசிகிட்டு இருக்கீங்க, உள்ளே போய் லைப்ரரியில் படிங்க அப்படின்வார். நாங்கள் லா காலேஜ் ஸ்டூடெண்ட்டுங்க, அது சும்மா பேசிகிட்டு இருப்போம். அப்போ சொல்லும்போது, இல்லை உள்ளே போய் படிங்க போங்க, இப்போ எதுக்கு இங்கே என்ன பேசுகிறீங்கன்னுவார். நீங்கள் அவரெல்லாம் பார்க்கும்போது இவரை பார்த்தீங்கன்னா ரொம்ப லிபரலாக இருக்கார். அவர் சொல்கிறத செஞ்சிட்டோம்னா அவர் ரொம்ப ஜாலியாக இருப்பார். அவர் சொல்கிறத செய்யலைன்னா தான் கோவம் வரும். மற்றபடி ஐயா ரொம்ப ஜாலியானவர் பாரும்போது ஒரு சிலர் அதை உணர்ந்தாங்க. ஆனால் ஐயா அவருடைய இழப்பு, அது எல்லாரும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கவிஞர் அவர்கள் சொன்னார். உண்மைதான், அந்த இழப்பை தவிர்க்க முடியாது, ஆனாலும் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்று சொல்லும்போது மனசுக்குள்ளே ஒரு நெருடல். இப்படி இருந்த ஒரு நகம் சதையுமாக இருந்தது. இப்படி ஒரு ஆளை பார்த்தோம், இவ்வளோ ஒரு கண்டிப்பானவர், இயக்கத்துக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு மனிதர் போயிட்டார் நினைக்கும்போது உள்ளபடியே ரொம்ப வருத்தம். அவர்களுடைய பெரிய இழப்பு அம்மா குஞ்சிதம்மா அவர்கள் இறந்ததுக்கு பிறகு தான் ரொம்பவே மனசளவில் சோர்ந்துட்டார். அதுக்கப்புறம் பேசும்போது அந்த சோறு ஓரத்தில் இருந்தாலும் கூட அதை மறைச்சிக்கிட்டு நம்மக்கிட்ட பேசுகிற அந்த பாங்கு, அது எல்லாருக்கும் வர வேண்டிய ஒரு நினைவு. ஐயா அவர்களுக்கு இறுதியாக வீர வணக்கம் செலுத்த வேண்டும் என்று ஓடி கடைசியாக நான் தான் இங்கே வீர வணக்கம் செலுத்தினேன். அந்த அடிப்படையில் மீண்டும் அவர்களுக்கு ஒரு வீர வணக்கத்தினை செலுத்துவதற்கு வாய்ப்பளித்த ஆசிரியர் அவர்களுக்கும் அன்பு தம்பி பிரின்ஸ் அவர்களுக்கு என்னுடைய நன்றி அறிதலை தெரிவித்து, வாழ்க ஐயா, அவருக்கு என்னுடைய வீர வணக்கத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திராவிடன் நிதி நிறுவனத்தில் அவருடைய தலைவராக ஐயா தாக்கா நடராசன் அவர்கள் விளங்கிய போது அப்போதும் அவருடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய ஐயா அருள் செல்வன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். மாண்புமிகு திரு டி.கே. நடராஜன் ஐயா அவர்கள் நினைவேந்தல் நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கும் நமது ஆசிரியர் ஐயா அவர்களுக்கும், நமது துணைத் தலைவர் ஐயா அவர்களுக்கும், பொதுச் செயலாளருக்கும் மற்றும் பணித்தோழர்களுக்கும், வந்துள்ள விருந்தினர்களுக்கும் மாலை வணக்கம். ஐயா அவர்கள் திராவிட நலநிதியில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக இயக்குநராக இருந்தார்.
அதில் 7 ஆண்டுகள் தலைவராக இருந்து நிறுவனம் செம்மையாக நடைபெற தகுந்த ஆலோசனைகள் கொடுத்து எங்களை வழிநடத்தினார். தனிப்பட்ட முறையில் அவர் என்னோடு மிகுந்த அன்போடும் பாசத்தோடும் வழிநடத்தியவர். எனக்கு தந்தையாக இருந்து வழிநடத்தினார். திராவிட நலநிதி குடும்பத்தில் உள்ள அனைத்து பணியாளர்களுக்கும் கண்டிப்போடும் பாராட்டுதல்கள் செய்யும்போது பாராட்டுதலையும் தெரிவிப்பார், கண்டிப்பு தெரிவிக்கும்போது கண்டிப்போடு நடத்துவார். அவரோட ஆலோசனைகள் எங்களுடைய இயக்குனர் குழுவுக்கும் எங்களுடைய திராவிட நிதிக்கும் மிகுந்த பயனுள்ளதாக இருந்தது. அன்னாரை இழந்தது மிகுந்த வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்னாருக்கு திராவிட நலநிதி பணியாளர்கள் சாரும் தனிப்பட்ட முறையிலும் வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பகுத்தறிவாளர் கழகத்தினுடைய மாநில தலைவர் இரா. தமிழ்ச்செல்வன் அவர்கள். தமிழர் தலைவர், துணைத் தலைவர், கழக துணைத் தலைவர் அனைவருக்கும் வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். ஐயா நடராசன் அவர்களுடைய இறுதி நாள் பயணத்தில் கலந்து கொள்ள இயலவில்லை, வெளியூரில் இருந்ததால். ஆனாலும் அவருடைய நினைவுகள் பல்வேறு காலங்களில் அவர் சொல்லிய, அவர் பகுத்தறிவாளர் கழகத்தில் அவர் பணியாற்றிய செயல்களை எல்லாம் அவர் அவ்வப்போது ரொம்ப மகிழ்ச்சியோடு சில நேரங்களில் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். நான் பகுத்தறிவாளர் கழகத்திற்கு பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு அவருக்கு ஒரு மகிழ்ச்சி. நாம் பயணித்த இடத்தில் ஒரு இளைஞர் வந்திருக்கிறார் என்ற அளவில் அவர் என்னை மிகுந்த அளவில் உற்சாகமூட்டுவார். பல்வேறு பயணங்கள், அவருடைய பயணங்கள், மாநாடுகள் நடத்தியது, கவிஞர்கள் அவர்களுடன் சேர்ந்து பயணித்தது எல்லாவற்றையும் அவர் சொல்லி, எல்லாம் நீங்கள் எல்லாம் அப்படி செயல்பட வேண்டும் என்று அவ்வப்போது அறிவுரைகள் சொல்வார். மிகுந்த உடல்நலம் குன்றி இருந்து ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பு தள்ளுவண்டியில் நடந்து வந்து கொண்டிருந்ததற்கு பிறகு இடையில் திடீரென்று ஒரு நாள் பார்க்கிறேன், காரை விட்டு இறங்கி நடந்து வர்றார். சமீபத்தில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ நான் மேலேருந்து பார்த்தேன், விடுதலை செய்தி அலுவலகத்திலேருந்து. அவர் தானா என்ன இவர் நடந்து வர்றாரு அப்படின்னு ஒரு ஆச்சரியம். நண்பர்கள்ட்ட கூட அங்கே பகிர்ந்துக்கிட்டோம். என்ன மன துணிவு பாருங்கள், எவ்வளவு இதாக இருந்தார். திடீர்னு பார்த்தா நடந்து வந்து காரை விட்டு இறங்கி நடந்து வர அளவுக்கு அவருக்கு மனதைரியம். அதாங்க நம்மளோட இயக்கத்தோழர்கள் அப்படின்னு சொல்லி நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். அந்த அளவிற்கு அவர் கண்டிப்பானவரும் கூட. ஆனாலும் சில நேரங்களில் நம்முடைய தேவைக்கேற்றவாறு நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுவதில் அவர் முன்வந்திருக்கிறார். நான் நிறையா தடவை அவர்கிட்ட கேட்குறது, விளையாட்டாக சில நேரத்தில் வேணுன்னே கூட கேட்பேன், டிஸ்கவுண்ட்டு புத்தகத்துக்கு டிஸ்கவுண்ட் நிறையா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வாக்குவாதம் பண்ணுவேன், வேணுன்னே பண்ணுவேன். அவர் ஒரு கட்டத்தில் வந்து, உங்களுக்கு என்ன கேட்குறீங்க, எவ்வளவு கேட்குறீங்களோ எடுத்துங்க போங்க அப்படின்னு அலட்சியமாக பதில் சொல்லிட்டு, நீங்கள் அங்கே போய் கேட்டால் சொல்லுவாங்க, அப்போ என்கிட்ட தானே கேட்பாங்க, நான் பார்த்துக்கிறேன் போங்க அப்படிம்பார். அந்த அளவிற்கு அவர் வந்து ஒரு கண்டிப்பானவராகவும் அதே நேரத்தில் நெகிழ்வுத்தன்மை உடையவராகவும், மொத்தமாக வாங்கினீங்கன்னா நான் டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் பேசுவார். நெகிழ்வுத்தன்மையுடன் இருப்பார். இயக்கத்திற்கு அவர் ஒரு மிகப்பெரிய தூணாக இருந்து பணியாற்றி இருக்கிறார். அவரை இழந்து வாடும் நமது குடும்பத் தோழர்களுக்கு, இயக்க தோழர்களுக்கும் அனைவருக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் ஐயாவுக்கு வீர வணக்கத்தையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். புதுமை இலக்கிய தென்றலினுடைய தலைவர் பாவலர் செல்வ மீனாட்சி சுந்தரம் அவர்கள். தமிழர் தலைவர் அவர்கள், துணைத் தலைவர் அவர்களுக்கும், பொதுச் செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட பொறுப்பாளர்களுக்கு வணக்கம் கூறி, நான் இந்த திடலுக்கு ஒரு 2 ஆண்டு காலமாகத்தான் வந்து செல்கின்ற புதியவன் என்பதால் ஐயா அவர்களுடைய பழகுகின்ற வாய்ப்பு எனக்கு இல்லை. முதல் முறையாக இந்த புத்தக திருவிழாவிலே, புத்தக வெளியீட்டிலே ஐயா அவர்களே மேடையிலே நான் சந்தித்த அந்த ஒரு நிகழ்வு தான் ஐயாவோடு எனக்குள்ள அறிமுகம் என்பது. எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக தந்தை பெரியாரின் தொண்டர்களெல்லாம் கருப்பு மெழுகுவர்த்தியாக தமது
வாழ்வை அர்ப்பணிக்கின்ற ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து சென்றிருக்கின்றார் ஐயா நடராஜன் அவர்கள். அவர்கள் வழியிலே நாங்களும் தொடர்ந்து பயணிப்போம். புதுமை இலக்கிய திணறலின் சார்பாக ஐயாவை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கும் கழகத் தலைவருக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. கழகத்தினுடைய செயலவைத் தலைவர் வழக்கறிஞர் அம்மா வீரமூர்த்தி அவர்கள். வணக்கத்திற்குரிய கழகத் தலைவர், துணைத் தலைவர், பொதுச் செயலாளர் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். அதாவது மறைந்தும் மறையாமலும் இருக்கக்கூடிய நம்முடைய ஐயா நடராஜன் ஐயா அவர்கள் திடலில் 25 ஆண்டுகளுக்கு மேல் வேலை செய்திருந்தாலும் கூட நம்மையெல்லாம் வழிநடத்தக்கூடிய மிகப்பெரிய தலைவராக நம்மளாம் எப்போ வந்தாலும் கேட்பார் அவர் இங்கே சைதை தென்றல் எங்கே. ஏன்னா அவர்களோடு அந்த கொள்கை குடும்பமாகவே அவர் பயணித்திருக்கிறார். அதாவது பெரியார் எப்படி அந்த கொள்கையை தன்னுடைய வீட்டிலிருந்து ஆரம்பித்தாரோ அதுபோல் அதை அப்படியே உள்வாங்கி தன்னுடைய குடும்பத்திற்கும், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மணவாளன் அவர்கள், இங்கே இருக்கக்கூடிய கண்ணுதுரை அவர்கள், இவர்களெல்லாம் அம்மா குஞ்சிதம் அம்மா, இவங்கள்லாம் எப்படி பேசுவாங்கன்னா, ஒவ்வொரு முறையும் நான் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கு வரும்பொழுது மிக அந்யோன்யமாக எப்படி இருக்காங்க, குழந்தைகள் எப்படி இருக்குது என்று கேட்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அணுக்கமான தொண்டராக பெரியார் திடலில் உலவி வந்தவர். அந்த கொள்கைக்கு மிகவும் உரமேற்ற வேண்டும் என்ற நிலையிலே அவர் வாழ்ந்தவர். அது மட்டுமல்ல, அவர் தன்னுடைய உடல்நிலை பாதித்த பொழுதும் நமக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக எப்படி வாழ வேண்டும் அதை பார்த்து பயந்துடாமல், அது இந்த பேரலிசிஸ் அட்டாக் வந்த பிறகும் கூட அவர் அதை பற்றி பயப்படாமல், அது சரியான பிறகு அவர் கார் ஓட்டிகிட்டு வந்ததை நான் பார்த்தேன்னு நினைக்கிறேன். என்னங்க சரியாயிடுச்சா அப்படின்னா, இதில் என்ன பெரிய இது, அதெல்லாம் ஒன்றும் பார்த்துக்கலாமா அப்படின்னு சொல்லுவார். எனவே அவருடைய மறைவை பற்றி நம்முடைய சுரேஷ் அவர்கள் எங்களுக்கு தெரிவித்த பொழுது நான் என் இணையரிடத்திலே சொன்னேன். அவர் ரொம்ப வருத்தப்பட்டார். உடனே அவர் எல்லா வேலையும் நிறுத்திட்டு, இல்லை நான் வருவேன் அப்படின்னு சொல்லி வந்தார், அவருடைய இறுதி நிகழ்வுக்கு வர வேண்டும் என்று. ஏன்னா அந்த அளவுக்கு எல்லா குடும்பங்களோடு பழகக்கூடிய ஒரு அணுக்க தொண்டர் அவர். அவருடைய குழந்தைகளும் அவருடைய கொள்கை குடும்பத்தவர்களும் கழகத்தவர்களும் இன்றைக்கு அவரை இழந்து வாடுகின்றோம். எனவே அவையெல்லாம் அவர் விதைத்து சென்றிருக்கக்கூடிய கொள்கை, அந்த கொள்கை உரம் நமக்கு இருக்கிறது. அவர் நமக்கு மிகப்பெரிய வழிகாட்டியாக இருந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பகுத்தறிவு எழுத்தாளர் மன்றத்தினுடைய பொதுச் செயலாளர் முனைவர் கோ ஒளிவண்ணன் அவர்கள். தமிழர் தலைவர் உட்பட அனைவருக்கும் வணக்கம். எனக்கு எப்போ அவரை முதல்ல சந்தித்தோங்கிறது எனக்கு நினைவில்லை. பெரியார் திடலில் சிறுவனாக வந்ததிலிருந்து யார் யாரையெல்லாம் நாம் முதலிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று நினைவு கொள்ளும்போது, ஐயா அம்மா காலமெல்லாம் தாண்டி பிறகு தமிழர் தலைவர், ஆசிரியர், கவிஞர், இப்படியாக நாம் ஒரு பட்டியல் போட்டால் 3வது 4வது இடத்திலே வரக்கூடியவர் அருமை சகோதரர் ஐயா நடராசன் அவர்கள். நான் அதிக அளவுக்கு அவருடைய பேசியிருக்கிறேன். பல காரணங்கள். நானும் ஒரு புத்தக வியாபாரி என்பதால் புத்தகங்களை பற்றி எல்லாம் நிறைய பேசியிருக்கிறோம். ஒவ்வொரு முறை பபாசி தேர்தல் வருகின்ற போது அன்பண்ணன் அவர்கிட்ட தான் பேசுங்க அப்படின்னு சொல்லுவார். நிறைய விஷயங்களை உட்கார்ந்து கேட்டுக்குவார், யார் எப்படி அப்படிங்கிறது. ஐயா அவருடைய இணையர் அவர்கள் மறைந்தபோது ஒரு 10 நாள் கழிந்து நாங்கள் திடீர்னு தற்செயலாக உரையாட நடந்தபோது பேசிக்கிட்டே இருந்தவர் திடீர்னு உடைஞ்சி போய் வெகு நேரம் குரல் கம்மி அழத் தொடங்கிவிட்டார். அப்போது தான் சொன்னார், நாம் எப்போதுமே இருக்கும்போதே நம்முடைய நாட்களை இணையர்களும் குடும்பத்தினர்களும் எப்படி செலவழிக்க வேண்டும் என்பது மிக முக்கியம். அவருடைய மறைவு என்று நான் சொல்ல மாட்டேன்.
கவிஞர் சொன்னது போல அவர்கள் நம்மிடத்திலே பல வழிகளிலே நம்மிடத்தில் இருக்கின்றார்கள். ஆசிரியர் அவர்கள் எப்போதுமே சொல்வார்கள், படம் திறக்கின்ற போதெல்லாம் பாடமாக இருக்கிறார்கள் என்று சொல்வார்கள். அந்த வழியிலே அப்படி அந்த கண்டிப்பு மிக அவசியம். எந்த அமைப்பிலும் ஐயா வழக்கறிஞர் குமாரதேவன் சொன்னது போல் நானும் ஆளவந்தார் ஐயா அவர்களை பார்த்துருக்கிறேன். அவரெல்லாம் பார்த்தாலே நாங்கள் கிட்டே போக மாட்டோம், அவ்வளோ பயம். ஆனால் அப்படிப்பட்டவர்கள் தான் இங்கே வந்து அணிவேராக இருந்து இந்த அமைப்பை உருவாக்கி இருக்கிறார்கள். அவர் நம்மை விட்டு போகவில்லை, நம்மிடத்தில் நிறைய செய்திகளை விட்டு சென்றிருக்கின்றார். அந்த வகையிலே நாம் தொடர்ந்து அவரை போன்று கடமை கண்ணியத்தோடும் கட்டுப்பாடோடும் நாம் இருப்போம் என்று சொல்லி மிக சோகமான இந்த கட்டத்தில் எனக்கும் என்னுடைய கருத்தை சொல்வதற்கு வாய்ப்பளித்த தமிழர் தலைவருக்கும் பிரின்ஸ் அவர்களுக்கும் நன்றி. கழகத்தினுடைய வெளியுறவு செயலாளர் ஐயா கோ கருணாநிதி அவர்கள். தமிழர் தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். ஐயா நடராஜன் அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், என்னை பொறுத்தவரையில் மிக அன்பாக பழகக்கூடியவர். எப்பொழுது சந்தித்தாலும் நான் செய்யக்கூடிய பணிகளை உற்சாகப்படுத்தி நல்லா பண்ணுங்க அப்படிம்பார். அதெல்லாம் சரியாக இருக்கும். ஆனால் ஐயா அந்த புத்தகத்துக்கெல்லாம் டிஸ்கவுண்ட் அதை வரும்போது தான் அவர் ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர். அதில் வந்து கராராக இருக்கக்கூடியவர். ஒரு தடவை எங்கள் அலுவலகத்துக்கு நம்ம இயக்கத்திலேருந்து நூல்கள் வேணுங்கிற ஒரு கோரிக்கையை நம்முடைய ஆசிரியர்கிட்ட கொடுத்து, அவரும் அதை உற்சாகப்படுத்துகின்ற வகையில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டார். உடனே ஐயா நடராஜன் அவர்கள் எனக்கு ஃபோன் பண்ணார். ஆசிரியர் சொல்லிட்டாங்க, வந்து எடுத்துக்கலாங்க அப்படின்னார். நானும் சந்தோஷமாக, எப்படி வேனில் வர்றதா இல்லை ஏதாவது பெரிய வாகனத்தை எடுத்துகிட்டு வரணுமான்னு யோசனைகிட்டே வந்தால் ஒரு 6 புக்காக கையில் கொடுத்து வச்சுங்கன்ட்டார். ஐயா என்ன ஏன் எப்படி சொல்கிறீங்க? ஆமாங்க, ஆசிரியர் சொன்னார்ல, கொடுத்துட்டாங்க அப்படின்னார். நான் என்ன சொன்னேன், எல்லா இதுலேயும் ஒவ்வொன்று கொடுப்பாங்கன்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தால் அப்படி கொடுத்தாரு. அப்புறம் இல்லையா, அப்படி ஒரு நூலகம் அது, அதில் எல்லா புக்கும் கொஞ்சம் இருந்தால் நல்லாயிருக்கும். அப்படியா, ஆசிரியர் அப்படி சொன்ன மாதிரி தெரியலிங்களே அப்படின்னாரு. அப்புறமா அது பேசி சொன்னார், இயக்கத்திலேருந்து ஒரு 5 பைசாவாக இருந்தாலும் சரி அதை விட்டு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியாக இருப்பார். அடிக்கடி நான் பார்ப்பேங்க, அந்த விடுதலை ஆஃபீஸுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தராசை வச்சுக்கிட்டு என்னென்னோ போனதெல்லாம் வச்சு எடை போட்டுக்கிட்டு இருப்பேன். நான் கேட்டேன், என்னையா இதுக்கு வந்து நீ உட்காரணுமா அப்படி? இல்லைங்க, இதில் வந்து நம்ம ஏதாவது ஏமாற்றிடுவாங்கள்ல யாராவது எடை போடுறதில்ல, அதில் நமக்கு ஒரு இழப்பு வந்துடக்கூடாதுல்ல அப்படிங்கிறதுல. அதாவது ஒரு எந்த இதுலேயும் சரி, இயக்கத்துக்கு பங்களிப்பு இருக்கிறதோ இல்லையோ, எங்கேயுமே அதில் சின்ன இழப்பு கூட வந்துடக்கூடாதுங்கிறதுல உறுதியாக அப்படிங்கிறதுல அது வந்து நம்ம மாதிரி அமைப்பு நடத்துகிறவர்களுக்கும் அது ஒரு சின்ன பாடம் தான். அந்த வகையில் என்னை பாதித்த ஒரு சிறந்த மனிதர். அவருடைய நினைவு என்றைக்கும் இருக்கும். அவருடைய குடும்பத்தாருக்கு என்னுடைய அமைப்பின் சார்பாகவும் எனது சார்பாகவும் அந்த இரங்கல். அவருக்கு நமது வீர வணக்கம். நன்றி, வணக்கம். கழகத்தினுடைய பொருளாளர் மாண்புமிகு ஐயா குமரேசன் அவர்கள். பெரியார் திடலின் பெரியார் இயக்கத்தின் நிதி நிர்வாக மேலாண்மையில் ஒரு மாபெரும் துணையாக இருந்தவரும், பெரியார் புத்தக நிலையத்தின் மேலாளரும், திராவிட நிதி நிறுவனத்தின்
மேனாள் தலைவரும் ஆன ஐயா தி.க. நடராசன் அவர்களுடைய படத்தினை திறந்து வைத்து நிறைவாக நினைவேந்தல் உரையாற்ற இருக்கின்ற நமது கழக குடும்பத் தலைவர் தமிழர் தலைவர் ஆசிரியர் ஐயா அவர்களே, இந்த நிகழ்ச்சியின் தலைமை பொறுப்பினை ஏற்று ஐயா நடராஜன் அவர்களுடைய ஆரம்பகால அந்த அரசு பணியில் இருந்த கால நினைவுகளை எல்லாம் எடுத்து சொன்ன கழகத்தின் துணைத் தலைவர் ஐயா கவிஞர் அவர்களே, நடராஜன் ஐயா அவர்களுடைய இளைய மகனன் கண்ணுதுரை அவர்களே, இந்த நிகழ்ச்சியினை காணொளி வாயிலாக அமெரிக்காவில் இருந்து பார்த்து கொண்டிருக்கும் ஐயா அவர்களின் மூத்த மகன் மணவாளன் அவர்களே, ஐயா அவர்களின் குடும்பத்தினர்களே, உற்றார் உறவினர்களே, கழக குடும்பத்தவரே, அனைவருக்கும் வணக்கம். நடராஜன் ஐயா அவர்களை பொறுத்தளவிலே அவருடைய பணியாற்றிய விதம் இதெல்லாம் நிறைய சொன்னாங்க. 5 ஆண்டுகளுக்கு முன்பாக அவருடைய துணைவியார் அம்மா குஞ்சிதம் அம்மையா அவர்கள் காலமானார்கள். உடல் நலிவுற்று மருத்துவமனையிலிருந்து நேராக அவருடைய உடல் இங்கே பெரியார் திடலுக்கு கொண்டு வரப்பட்டது. அப்பொழுது நிதி நிறுவனத்தின் தலைவராக ஐயா அவர்கள் இருக்கிறார்கள். இந்த செய்தி அறிந்தவுடன் திடலுக்கு இங்கே உடலை இங்கே திடலில் ஐயா நினைவிடத்தில் வைத்திருக்காங்க. எல்லாரும் இருக்கிறாங்க, அவரை காணோம். உடல் வைக்கப்பட்டிருக்கு. ஐயா எங்கே அப்படின்னு கேட்டோன்னே, இல்லை அவர் நிறுவனத்தில் உட்காந்துருக்காரு அப்படின்ட்டு போனோடனே அங்கே உட்காந்தா செக்கில் கையெழுத்து போட்டுக்கிட்டு இருக்கார். என்னங்க அங்கே என்ன? இல்லை வேலை இருக்குல்ல, இன்றைக்கி சம்பள நாள், அதனால் கையெழுத்து போட்டு தான் நான் அந்த வேலையை பார்க்கணும்ல அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு கடமை வீரராக அம்மா அவர்களுடைய துணைவியார் அவர்களுடைய உடல் இருத்தப்பட்ட நிலையிலையும் தன்னுடைய பணி என்ன, இன்றைக்கி ஒரு நாள் கையெழுத்து போடலைன்னா சம்பளம் கொடுக்கறது தாமதமாகும் என்று உணர்ந்து ஒரு செயல்பட்ட ஒரு சீரிய பணியாளர் ஐயா தி.க. நடராஜன் அவர்கள். அவர் அந்த உடல் நலிவுற்று வந்த காலங்களிலெல்லாம், ஏன்னா என்னுடைய வீடு அடையார் காந்தி நகர், அவரது காமராஜர் நகர் அடையார். இதில் அலுவலகம் வரக்கூடிய நாட்கள் எல்லாம் அவருடன் சேர்ந்து வரக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒரு அரிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அது அம்மா அவர்களுடைய மோகனா அம்மா அவர்களுடைய ஆலோசனையின் பேரில் தான் அவரை அழைத்து வரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அப்போ பழைய செய்திகள்லாம் நிறைய சொல்லுவார். ஆரம்ப காலத்தில் இயக்கம் எப்படி இருந்தது என்ன அப்படின்ற 87 வயதின் போது அந்த 87 ஆண்டு காலத்துக்குரிய இயக்க வரலாறையும் சொல்லக்கூடிய ஒரு நிலைமையில் இருந்தார். நிதி நிறுவனத்தின் தலைவராக இருந்து அவருக்கு அடுத்து ஒரு அந்த பொறுப்பினை ஏற்பதற்கு ஆசிரியர் அவர்கள் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் செய்து விட்டு சென்ற பணியை செய்யக்கூடிய ஒரு பொறுப்பு எனக்கு வந்தது. மற்றதுலாம் எப்படி கராராக இருந்தார் அப்படின்றது மாதிரியெல்லாம் தோழர்கள் சொன்னாங்க முன்னாடி பேசினவங்க. நிதி நிறுவனம் அப்படின்றது மற்ற அமைப்பு நிறுவனம் மாதிரி கிடையாது, சற்று மாறுபட்டு நிர்வாகம் செய்யக்கூடிய ஒரு இது. அது இன்றைக்கி இருக்க நிதி நிறுவனத்தின் ஒரு பெரிய ஒரு சிறப்பாக செயல்படுறது அப்படின்னா, இந்த வாராக்கடன் சொல்லக்கூடிய அந்த கடன் அதனுடைய பளு அதிகமாக இருந்தால் எந்த நிறுவனமும் செயல்படாமல் முடங்கி போகக்கூடிய ஒரு நிலைமை வரும். ஐயா அவர்கள் 20 ஆண்டு காலம் இயக்குனராக, 7 ஆண்டு காலம் அதன் நிதி நிறுவனத்தின் தலைவராக இருந்து பணியாற்றியவர். நமது திராவிட நலநிதியின் சிறப்பு என்னவென்னா, இன்னைக்கு தேதி வரைக்கும் அந்த என்பிஏ என்று சொல்லக்கூடிய நான் பெர்ஃபார்மிங் அசட்னு சொல்லக்கூடிய வாராக்கடன் ஒரு பைசா கூட கிடையாது. எல்லாமே ரெகுலராகவே இருக்கு. ஏன்னா இந்த நிர்வாக பாரம்பரியத்தை அன்று அவர் தொடங்கி வைத்த காரணத்தால் தான் இன்றளவும் அந்த நிதி நிறுவனம் என்பிஏ இல்லாமல் செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நிர்வாக பாரம்பரியத்தை ஏற்படுத்தியவர் ஐயா அவர்கள். அதே போல் நமது திராவிட நிதி நிறுவனத்திற்கு கூடுதல் சிறப்பு என்னென்னா, கடந்த பல ஆண்டு காலமாக கொரோனா காலத்தில் கூட பங்குதாரர்களுக்கு மேக்சிமம் டிவிடெண்ட் 25 விழுக்காடு நாம் அளித்து கொண்டு வருகிறோம்.
அது அதிகபட்சம் தர்றது வந்துட்டு இருக்கோம். காரணம் வந்துட்டு லாபகரமாக செயல்படுகிறதுக்கு அது ஒரு முக்கிய காரணம். ஐயா அவர்கள், நடராஜன் ஐயா அவர்களை பொறுத்தளவிலே நான் பார்த்தது, ஏன்னா நானும் வங்கியில் பணியாற்றி கொண்டு இருக்கிறேன், கடன் நிறைய கொடுத்துருக்கேன். இந்த கடன் கொடுக்கும்போது வந்துட்டு நிறைய பேர் அந்த செக்யூரிட்டியை அதிகமாக பார்ப்பாங்க. செக்யூரிட்டி என்பது விதிமுறைகளுக்கு உட்பட்டு வாங்க வேண்டியது அவசியம். ஆனால் அதைவிட வாங்குகிறவர்களின் நாணயத்தன்மையை அதை நிர்ணயம் செய்ய வேண்டும். அது பார்த்து விசாரித்து அந்த உரையாடல் முதல் வச்சு அதன் மூலமாக தெரிந்து நல்லவர்களுக்கு கொடுக்க வேண்டும். ஏன்னா செக்யூரிட்டியும் தருவாங்க, கேட்குற பேப்பர்ஸ் எல்லாம் தருவாங்க, ஆனால் நாணயம் இல்லாதவங்களாக இருப்பாங்க. நடராஜன் ஐயா அவர்கள் வழங்கிய அந்த கடன் எதுவுமே நிலுவையாகி நின்று போனது கிடையாது. எதுவுமே அந்த செக்யூரிட்டியை நடைமுறைக்கு கொண்டு வந்ததே வசூல் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லாத ஒரு சூழல். அப்படிப்பட்ட ஒரு நிர்வாக பாரம்பரியத்தை ஏற்படுத்தி சென்றவர் ஐயா நடராஜன் அவர்கள். அந்த பாரம்பரியம் இன்று மட்டுமல்ல, தொடர்ந்து அந்த நிதி நிறுவனத்தை பொறுத்தளவிலே நிச்சயம் தொடரும். அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு சூழலை ஒரு பெரியாரிதர்களுக்கு வழங்கி சென்றிருக்கின்ற ஐயா தி.க. நடராஜன் அவர்களுடைய நினைவுகளை போற்றி அவருக்கு வீர வணக்கத்தை செலுத்தி அமைகிறேன். நன்றி, வணக்கம். கழக பொதுச் செயலாளர் பானமிகு அண்ணன் வி. அன்புராஜ் அவர்கள். ஐயா த.க. நடராசன் அவர்கள் தன்னுடைய விழிகளை குடையாக வழங்க வேண்டும், அதை செய்வதற்கு எனக்கு உறுதியளிக்க வேண்டும் என்று அண்ணன் அன்புராஜ் அவர்களிடம் தெரிவித்த அந்த உறுதிக்காகவே மறுநாள் காலையிலே விமான பயணம் இருக்கிறது. ஆனாலும் விடிய விடிய அந்த மருத்துவமனையிலே இருந்து அவருடைய விழிகளை கொடை வழங்கியதை உறுதிப்படுத்திவிட்டு வீட்டுக்கும் ஐயா அவர்களுடைய உடலை அனுப்பிவிட்டு அதற்கு பிறகுதான் அண்ணன் அவர்கள் கிளம்பினார்கள். அந்த அளவிற்கு அவர் மீது மிகுந்த அன்பு கொண்டவர் அவர்கள். தலைமையேற்றிருக்கும் ஆசிரியர் அவர்களுக்கும், துணைத் தலைவர் அண்ணன் அவர்களுக்கும், சகோதரர் கண்ணுதுரை அவர்களுக்கும், இங்கே வருகை திறந்திருக்கும் ஐயா அவர்களது குடும்பத்தினருக்கும், கழக உறவுகளுக்கும், பணித்தோழர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். ஐயாவை பற்றி பேசணுன்னா கதையாக இன்னும் சாப்டராக போடுற அளவுக்கு புக்கு அவ்வளோ அளவுக்கு பேச வேண்டியது இருக்கும். ரொம்ப சுருக்கமாக சொல்லணுன்னா அவர் எல்லாருமே இப்போ இங்கே பேசுனீங்கன்னா பாருங்கள், குமாரதேவன் அண்ணன் சொன்னாங்க, கண்டிப்பானவர், எளிமையானவர், அதேபோல் கமிட்டட்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் நேர்மை, ஹானஸ்டி, எல்லாத்துக்குமே நடராஜன் ஐயா அப்படின்னு சொன்னோன்னா அந்த ஈக்குவல்ஸ் டூன்னு போட்டுன்னு வந்தால் எல்லா விஷயத்துலேயும் அவருக்கு நான் மார்க் போட்டு அவருக்கு ஈக்குவல் டூன்னு டிக்ஷனரியில் போடணுன்னா சுலபமாக போடக்கூடியது எனக்கு அப்படி தான் தெரியுது. திடல்லையே சொல்லுவாங்க, ஆளவந்தார் ஐயாவுக்கு பிறகு கொஞ்சம் எல்லோரும் பயப்படுற ஒரு பர்சன் அப்படின்னு சொன்னால் அது ஐயாவாக தான் இருக்கும். நான் சொல்லுவேன், திடல்லையே மோஸ்ட் ஹேட்டட் பர்சன் அண்ட் மோஸ்ட் லவ்வபிள் பர்சன்னு சொன்னால் அதுவும் ஐயாவை தான் சொல்லக்கூடியதில் இருக்கும். தனியாக அவருக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் தெரியும், அவர் எவ்வளோ ஒருத்தவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் செய்யக்கூடியவர். ஆனால் அந்த அலுவலக பணின்னு வந்தால் அதுக்கு இருக்க வேண்டிய அந்த நேர்மை அது அவர்கிட்ட ரொம்ப இருக்கும். இப்போது சொன்னாங்க, கருணாநிதி அண்ணா சொன்னாங்க, அந்த எடை போடும்போது கூட அவர் நிற்பார். நாங்கள் கூட பல தடவை கேட்டிருக்கோம், ஐயா அதெல்லாம் ஐயோ அவன் முள்ளை மாற்றி வச்சுருவான், அவன் வெயிட் ஏதாவது கீழே ஒரு பையை வச்சுருவான், நான் பக்கத்தில் இருந்து தான் பார்க்கணும், அவர் இல்லாமல் அது போடக்கூடாது. ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்கிறாரு, அப்பயும் என்கிட்ட ஃபோன் பண்ணி தேங்காய் பறிச்சாங்களாம், எத்தனை தேங்காய், என்ன விலைக்கு கொடுக்க போகிறீங்க, நான் ஒரு சஜஷன் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி அதை பணித்தோழர்களுக்கு, குடும்பத்தினர்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு மலிவான விலையில் கொடுங்க. இதை பணித்தோழர்களுக்காக செய்யக்கூடியவர். அவருக்கு இங்கே திடலில் இருக்கவங்க எல்லார் மேலேயும் அளவு கடந்த பாசம், ஆனால் அதே நேரத்தில் ரொம்ப கண்டிப்பாக இருக்கக்கூடியவர். இந்த நான் பயணம் பண்ணும்போது எனக்கு நிறையா அவர் கூட இருக்கிறதுனால கற்றுக்கிற வாய்ப்பு எனக்கு ரொம்ப கிடச்சிச்சின்னு தான் சொல்லணும். நான் அந்த விஷயத்தில்
அவர் கூட அதிகமான நேரம் செலவு பண்ணியிருக்கேன். திடலிலும் சரி, மருத்துவமனையிலும் சரி, அவர் வீட்லேயும் சரி. நிஜமாகவே எனக்கு கிடைச்ச வாய்ப்பு. வருத்தமான விஷயம் என்னென்னா, அவர் வந்து உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லும் போது கூட பணி விஷயங்களாக கேட்பார். இன்றைக்கி புக் ஃபேருக்கு போயிட்டாங்களா, எத்தனை ஸ்டால் எடுத்தோம், அதுக்கு வந்து 2 போதுமா. நான் கூட அவர்கிட்ட சில நேரத்தில் இந்த இடத்துல ஒரு 4 எடுக்கலாங்கய்யா, இந்த இடத்துல நம்ம வந்து அதிகமாக ப்ரெசன்ஸ் இருக்கணும்னு சொல்லி பேசும்போது கூட அவர் வந்து 2 போதாதா அப்படின்னு கொஞ்சம் கேட்பார். கடைசியாக அவரே ஒரு தீர்மானம் செய்து முடிப்பாங்க. அவரை பொறுத்த வரைக்கும் ஆசிரியர் ஒரு கட்டளை இட்டால் அதை மீறி ஒரு நிமிஷத்து ஒரு சின்ன ஒரு இம்மி அளவில் கூட மாறாமல் செய்யக்கூடியவர். அவருக்கு வந்து ஆசிரியருக்கும் நேர்மையாக, நம்மளுடைய ட்ரஸ்ட்டுக்கும் நேர்மையாக, இயக்கத்துக்கும் நேர்மையாக அவர் வந்து கடைசி நேரம் மட்டும் உழைத்தார். இந்த கோவிடில் சொல்லுவோம், நிறைய பேர் கோவிடுக்கு அப்புறம் இன்றைக்கும் பணித்தோழர்கள் வந்து ஐடி ஃபீல்ட்லேயும் சரி, மற்ற ஃபீல்ட்லேயும் பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம்னுவோம். அந்த உண்மையான ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம்னு சொன்னால் அது ஐயா கிட்ட தான் நாங்கள் பார்த்தோம். அவருக்கு உடல்நல சரியில்லை, மருத்துவர்கள் வந்து பரிந்துரைக்கிறாங்க, நீங்கள் அலுவலகம் செல்லக்கூடாது, உங்களால் இவ்வளோ மணி நேரத்துக்கு மேல் உட்கார முடியாது. அவர் என்ன சொன்னார், எனக்கு ஒன்றும் இல்லை, ஃபோனும் பேப்பரும் கொடுத்துருங்க, கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருங்க, நான் அவர்கிட்ட பேசி அதற்கான ஏற்பாடை செய்வேன் அப்படின்னு சொல்லி எத்தனை பேப்பர் அனுப்பிச்சாலும் எல்லாத்தையும் கவனமாக படித்து விட்டு, இந்த சொல்லுவாங்க சில இதெல்லாம் நாங்கள் பார்க்கும்போது இந்த கண்ணில் விளக்கெண்ணையை வச்சு பார்க்குற மாதிரி, அந்த மாதிரி ஒரு சின்ன பிழை இருந்தால் கூட இந்த பர்ஃபெக்ஷன் அப்படின்றது அவ்வளோ அவர்கிட்டருந்து கற்றுக்க வேண்டிய விஷயமா இருக்கும். ஒரு சின்ன தவறு, அந்த செக்கில் டேட் ஒன்று போட்டிருக்கோம், அந்த ஒரு நம்பரும் அந்த வேர்ட்ஸும் கொஞ்சம் மாறி இருக்கும், தேதியில் ஒரு தவறு, இதெல்லாம் நாங்கள் கொஞ்சம் எங்களை மீறியே போயிடும். அதுக்கு கூப்பிட்டு ஃபைன் போட்டு ஆகணும் இந்த விஷயத்துக்கு. அடுத்த முறை அவர்கள் தவறு செய்யக்கூடாது, அதற்காக மட்டும்தான், இது தண்டனைக்காக கிடையாதுன்னு. அவருடைய அப்ரோச், அவர் ரெஜிஸ்ட்ராராக இருக்கும் போதிலிருந்து எனக்கு தெரியும், அந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் இருக்கக்கூடிய காலகட்டத்திலேருந்து எனக்கு அவர் பழக்கம். ஆனால் திடலில் தான் அதிகமாக அவர் கூட பயணம் செய்கிற வாய்ப்பு இருந்துச்சு. நான் முக்கியமாக வந்து கடைசி ஒரு 3 மாதமாக அவரை பார்க்காத நாளே கிடையாதுன்னு சொல்லுவேன். ஒவ்வொரு நாளும் ரொம்ப நேரம் இருக்க மாட்டேன், 5 நிமிடம், 10 நிமிடம், 15 நிமிடம் அவரை போய் அவரை வீட்டில் சந்திக்கிற வாய்ப்பு. அவர் கூட அப்போ தான் வந்து அந்த நிஜமாக படுத்த படுக்கையாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்ததும் தினமும் அவரை போய் சந்திச்சிருந்தேன். என்னுடைய கடைசி அந்த கொட்டிவாக்கத்தில், அவருக்கு கடைசி நாளுக்கு முன்னாடி கூட கொட்டிவாக்கத்தில் கூட்டம் நடந்துச்சு, அதற்கு முன்பாக கூட போனேன். அன்றைக்கி ஒரு நாள் தான் அவர் என் கூட சரியாக பேசாத ஒரு நாள். நான் வெளிநாட்டு பயணத்தில் இருந்தால் கூட அங்கேருந்து அவருக்கு ஃபோன் அடித்து, ஐயா எப்படி இருக்கிறீங்க, எனக்கு வந்து இந்த கூட்டத்துக்கு நான் மெயினாக ஐயாவை பற்றி பேசுகிறதுக்கு நீங்கள் எல்லாம் இருக்கிறீங்க, நிறைய விஷயம் நீங்கள் சொல்லலாம். அவர் வந்து முதலே உடல் சரியில்லும் போது என்ன பண்ண போகிற, இந்த வார்த்தையை தான் என்கிட்ட கேட்டார். எனக்கு சீக்கிரமாக ஏதாவது நடந்துச்சுன்னா என்னென்ன பண்ணணும் அப்படின்றத என்கிட்ட உட்காந்து கிளாஸ் எடுத்தாங்க. அப்போ அவர்கிட்ட 2 வாக்கு கொடுத்தேன். கண்தானம் அவசியம் கொடுத்துருவேன், அந்த உடற்கொடையும் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு செய்கிறேன்னு ஃபார்ம் எடுத்துன்னு வந்தேன். அப்புறம் கழக கொடி எடுத்துன்னு போய் அவர்கிட்ட கொடுத்தேன். ஐயா இதுக்கப்புறம் இந்த கொடி தான் உங்ககிட்ட போத்தும் அப்படின்னு அவர் கையிலேயே அங்கே கொடுத்தேன். அதையும் வாங்கி கொடு. இதில் நாங்கள் சொல்கிறது பகுத்தறிவாளராக ஒரு விஷயமும் தயாராகி கொண்டிருந்தோம். அந்த குடும்பத்தினருக்கு தெரியும். அந்த வீட்டில் மருத்துவர்களாக இருக்கக்கூடியவங்க இருந்தாங்க, மருத்துவ உதவி செய்யக்கூடிய நர்ஸ் இருந்தாங்க. அவங்க எல்லாம் நான் போனதும் ஐயா வந்துட்டாங்க. உண்மையாக எப்படின்னா, அவங்க பெரிய மகன் மணவாளன் இல்லாத குறைய எனக்கு தெரிஞ்சு நான் அந்த மாதங்கள்லாம் அவரை பார்த்துக்கணுன்றது எனக்கு ஒரு மன திருப்தி, உரிமையோடு சொல்லுவேன். அதேபோல் அன்று மதியம் கண்ணுதுரை அவர்கள் ஃபோன் பண்ணாங்க. அப்போ கொஞ்சம் மூச்சு திணறல் இருக்குது, என்ன பண்ணலாம். அவர் கடைசி மட்டும் என்கிட்ட கேட்டது வந்து, ஆஸ்பத்திரிக்கு என்னை கூட்டின்னு போகாத, என்னை வீட்லேயே வச்சிரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் வாக்களித்தேன். ஆனால் கண்ணுதுரை ரொம்ப படபடப்பாக, அங்கே அப்பாவுக்கு மூச்சு திணறல் ரொம்ப இருக்குது, ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னு சொல்லும்போது, சரி ஆம்புலன்ஸ் அரேஞ்ச் பண்ணுங்கள், கூட்டின்னு போகலாம். ஆனால் ஐயாவுக்கு நான் கொடுத்த வாக்கை மீறி செய்கிற செயல் அப்படின்னு தான் ஒரு வார்த்தையை நான் அன்றைக்கி
சொன்னேன். ஏற்பாடு செய்யுங்கள், நான் வந்து விடுகிறேன் என்றேன். அதே போல் உடனடியாக ஏற்பாடு செய்து அவங்க மருத்துவமனைக்கும் வந்தார்கள். இரவு ஒரு 11:50 12 மணி ஆகிடுச்சு. ஃபோன் பண்ணார் கண்ணதுரை. அவர் ஃபோன் பண்ணதும் தெரிஞ்சிடுச்சு. சரி, அங்கே போயிருந்தோம். அந்த நேரத்தில் உடனே எனக்கு தோணுது, திடலுக்கு ஃபோன் பண்ணி சுரேஷ் அவர்களையும் தளபதி பாண்டியன் அவர்களையும் உடனடியாக மருத்துவமனைக்கு வர சொல்லியிருந்தேன். என் கூட வந்து குறிப்பாக அவருக்கு கொடுத்த வாக்கில் வந்து கண் தானம் வழங்குகிறோன்னு. அங்கே கண் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது அவங்க என்ன சொன்னாங்க, கொஞ்சம் அவருக்கு அஃபெக்ட் பண்ணதுனால அதை எடுத்து நாங்கள் இன்னொருத்தவங்களுக்கு பொருத்த முடியாதுன்னு. அப்புறம் வெவ்வேறு ஏஜென்சியை தொடர்ந்து கொண்டு அப்புறம் ஒருத்தவங்க முன் வந்தாங்க, ஆராய்ச்சிக்காக நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட உடனடியாக திடலிருந்து கலைமணி, சுரேஷ் அவர்களும் பிரின்ஸ் அவர்களும் வந்தாங்க. அப்போ கூட பிரின்ஸ் கிட்ட சொன்னேன், நீங்கள் போய் படுங்க, நான் பார்த்துக்கிறேன். பிறகு அவருடைய உடலை போத்தி எடுத்துகிட்டு வந்து அவங்க வீட்டில் வந்து அந்த கொடியை எடுத்து அவருக்கு போத்தினதுக்கப்புறம்தான் நான் வீட்டுக்கு செல்ல வேண்டிய அந்த ஒரு சூழ்நிலை. இதில் முக்கியமாக என்னென்னா, எனக்கு 4-5 பேருக்கு நன்றி சொல்ல வேண்டும். ரொம்ப அவருக்காக, அவர் உடல்நிலை சரியில்லைன்னும் போது ஆசிரியர்கிட்ட கேட்டு சீதாராம் சார் அனைத்து ஏற்பாடுகளையும், மருத்துவமனைக்கு அனைத்து ஏற்பாடுகளையும் செய்த சீதாராம் சாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அதேபோல் இங்கே புக் ஹவுஸில் இருக்கக்கூடிய சக்திவேல் அவர்கள், அவரும் அவருக்காக எல்லா நாளையும் என்கிட்ட கடைசியாக அன்னைக்கு நாங்கள் வந்து 24ஆம் தேதி வேறு ஒரு நிகழ்வுக்காக கண்ணதுரையும் அவர்கள் துணைவியாரும் வெள்ளியூருக்கு போகிறதா இருந்துச்சு. அப்போ என்கிட்ட சொன்னது, நீ கண்ணதுரை அனுப்பிச்சிடுங்க, சக்திவேல் அவர்களை இங்கே எனக்கு வீட்டில் விட்டுட்டு போங்க. ஐயா இல்லைங்கய்யா, நான் பார்த்துக்குறேங்க, நான் ஏற்பாடு பண்ணுறேன். இல்லை சக்திவேல் வந்தா. சக்திவேல் அவ்வளோ வந்து அவர் வந்து எல்லா விஷயத்துக்கும் ரொம்ப அதிகமாக எந்தெந்த விஷயத்தில், ஏன்னா அவனுடைய நேர்மை வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த நேர்மை தான் அவரை வந்து எல்லாருக்கிட்டையும் அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ சக்திவேல் இருந்தால் துணையாக இருக்குன்னாரு. சக்திவேல்கிட்டையும் கூப்பிட்டு சொல்லியிருந்தேன், நீ போக வேண்டியிருக்குன்னு. அதற்கு ஐயா சந்தர்ப்பம் கொடுக்கவில்லை என்பதும் இந்த நேரத்தில் தெரிவித்து, சக்திவேல் அவர்களுக்கும் என்னோடய நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்து கொடுக்குறேன். எல்லாரோடையும் முக்கியமாக வந்து கண்ணுதுரை அவர்கள், எனக்கு தெரிஞ்சு அவரும் அவருடைய துணைவியார் ஒரு ஆண்டுக்கு மேல் அவருடைய வாழ்க்கையை ஃபுல்லாக ஐயாவுக்காக, அங்கே எப்படி ஐயா வந்து திடலுக்காகவும் ஆசிரியருக்காகவும் அவரை அர்ப்பணித்தாரோ, அதே போல் கண்ணுதுரை அவர்கள் அவங்க அப்பாவுக்காக முழுக்க அர்ப்பணிச்சு, அதாவது நேரம் ராத்திரி பகல் எந்த நேரமும் இல்லை, கூடயே அவர் இருக்கணும். என்ன விஷயமும் அத்தனையும் அப்படியே அவங்க அப்பா செய்கிற மாதிரியே எல்லா விஷயமும் நான் பார்ப்பேன். இந்த அதுலேயும் சிக்கணும், இந்த ஆம்புலன்ஸ் இதில் கூப்பிடலாமா அதில் கூப்பிடலாமா அப்படின்ற அளவுக்கு அதுக்கும் ரேட்டை நோட் பண்ணி அந்த மாதிரி என்கிட்ட கேட்டுட்டேன். ஆனால் எல்லா விஷயத்துலையும் ஐயா சொன்னது என்கிட்ட கலந்துக்குவோம் அப்படின்னு சொன்னதும், ஒவ்வொரு விஷயத்துலையும் எங்களுக்குள்ளார டெய்லி வந்து எஸ்எம்எஸ் பரிமாணம் இருக்கும். ஐயா இப்போ என்ன சாப்பிட்டாரு, எவ்வளோ அளவு சாப்பிட்டாரு, இன்றைக்கி என்ன அளவுக்கு மருத்துவமில் என்ன செஞ்சாங்க, என்ன மாத்திரை சாப்பிட்டாங்க, என்ன நடக்குதுன்றத கிட்டத்தட்ட எனக்கும் அவருக்கும் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 5-6 மெசேஜுங்கள் பரிமாணம் இருக்கும். உண்மையாக பார்த்துக்கிறதுனா நான் சொல்லுவேன், ஐயா இதோட கிஃப்டடாக நீங்கள் இருக்கவே முடியாது, உங்களுக்கு இந்த வாய்ப்பு வேறு எல்லாருக்குலையும், நான் கூட இப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியாது அப்படின்ற வார்த்தையை ஐயா கிட்ட சொன்னேன். அது வந்து எல்லா பெற்றோர்களுக்கும் இந்த மாதிரி ஒரு பையன் கிடைக்கிறதுன்றது ரொம்ப பெரிய வாய்ப்பு. நிஜமாக நான் வந்து ரொம்ப தேங்க் பண்ணுறது அப்படின்னு சொன்னேன்னா நான் வந்து கண்ணுதுரை. அதே போல் அவங்க மருமகள் இருக்காங்க, அவங்ககிட்டையும் வந்து அவருடைய இணையர் ஒரு ஸ்டேஜில் நாங்கள் என்ன முடிவு பண்ணோன்னா, ஐயா என்ன சாப்பிட விருப்பப்பட்டாலும் அதை கொடுத்துடணும். ஒரு ஸ்டேஜில் வந்து நீங்கள் நிறுத்தாதீங்க, சுகரு இதெல்லாம் பார்க்க வேண்டாம். ஸோ நானே கேக்கெலாம் வாங்கியிருப்பேன், ஐஸ்கிரீம் வாங்கியிருப்பேன், எல்லாத்தையும் போய் கொடுத்தேன்னா யார்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னு அப்பயும் கேட்பார், எவ்வளோ கொடுத்தீங்க. அவருக்கு அந்த பீஸ் கரெக்டாக வந்துச்சு, அந்த கணக்கு பார்க்குறது கடைசி நேரம் மட்டும் அந்த பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தன்மை. ஆனால் இப்போ சொல்லுவாங்க, இல்லை அவங்களே நல்லா செய்வாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு விருப்பப்பட்ட எல்லா உணவையும் அவங்க வந்து சிரமம் பார்க்காம செஞ்சு கொடுத்தாங்க. அந்த நேரத்தில் கூடயே இருந்தாங்க. ஏன்னா கண்ணுக்கு எதிராக நாங்கள் பார்த்துக்கினே இருந்தோம், அதனால் எங்களுக்கு தெரியும் அதோட வலி. ஆனால் அவர் சொல்லுவார், நான் கேட்பேன் வலிக்குதா, நடுவில் எக்ஸசைஸ், எனக்கு வாக்கர் வேணும்னு கேட்டார். உடனே வாக்கர் எக்ஸசைஸ்லாம் செய்ய ஆரம்பித்தார். ஆக்சுவலாக வந்து ஒரு
10 நாளுக்கு முன்பாக அவர் எக்ஸசைஸ்லாம் செய்ய ஆரம்பித்து கொஞ்ச நேரம் நிற்க வச்சு அந்த பயிற்சி அவங்களுக்கு கொடுத்தாங்க. உறுதுணையாக அங்கே 2-3 நர்சிங் ஸ்டாஃப் இருந்தாங்க, மாற்றி மாற்றி வந்திருந்தாங்க 2-3 பேர். கடைசி அகிலான்னு நினைக்கிறேன் அந்த பிள்ளை இருந்துச்சு. அந்த ஹாஸ்பிட்டலில் கடைசியாக வீட்டுக்கு கூட்டின்னு போகும்போது கூட அந்த பிள்ளை தான் கூட இருந்தாங்க. ஸோ இந்த பார்த்துக்கிற மாதிரி வாய்ப்பு வந்து நிஜமாகவே மீண்டும் மீண்டும் நான் ஒரு தடவை உங்கள் அனைவரும் சார்பாக கண்ணுதுரை அவர்களுக்கு நான் நன்றி சொல்கிறதுக்காக தான் நான் இந்த கூட்டத்தில் கலந்துக்கினேன். என்ன வருத்தமானதுன்னா, நம்ம கூட வந்து பயணம் செய்தவர்கள் எனக்கு வந்து இங்கே வந்து ரொம்ப 2-3 பேர் எனக்கு ரொம்ப துணையாக இருந்தவங்க அப்படின்னு சொல்லும் போது ஐயா ராஜரத்ன ஐயா அவர்கள் தான் வழிகாட்டியாக எனக்கு இருந்த ஒரு பெரிய விஷயம். நம்ம ட்ரஸ்ட்டுக்கும் சரி இயக்கத்துக்கும் அப்படி இருக்கக்கூடிய ஐயா அவர்களை பிரியும் போதும் இந்த வருத்தம். அதுலேயும் வந்து கோவிடில் அவர் வந்து இறந்தது அந்த கோவிட் காலத்தில் யாருமே இல்லாத நேரத்தில் சீதாராம் சாரும் நான் மட்டும்தான் அந்த எரிக்கிற இடத்துல எரியூட்டல் இடத்துக்கு செல்ல வேண்டிய ஒரு அவங்க குடும்பத்திலேருந்து யாரும் வர முடியாத சூழ்நிலை. நாங்கள் 2 பேர் தான் அங்கே போயிருந்தோம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவரை பிரிந்தோம். எனக்கு அதே போல் ஐயா நடராஜன் ஐயா அவர்கள் என் கூட இருந்து ரொம்ப நேரம் நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும், நிறைய மாறுதல்களை எடுத்துகிட்டு கொண்டு வந்தோம். அவர் போட்டு வச்சது தான் டெம்ப்ளேட். அந்த அளவுக்கு சிறப்பாக இங்கே செயல்பாடுகள் இருக்குது. இதெல்லாம் என்னென்னா, இன்றைக்கி அவ்வளோ பலவும் திருப்பி எப்படி நம்மலாம் சுமக்க போகிறோம். அவ்வளோ பேர் இருந்தாங்க. ஒரு பைசா மிச்சம் பண்ணும் போதும் 5 பைசா மிச்சம் பண்ணினாருன்னா கூட அவ்வளோ காசு சொல்லுவார். இன்றைக்கி நேற்று அவங்க கூட பேசினேன், அவர் குறைச்சார் 5 பைசா அப்படின்னாங்க. அப்போட 5 பைசா ஐயா எழுதி வைங்க உங்கள் நோட்டில் ஒரு நாளும் எவ்வளோ மிச்சம் பண்ணிங்க. அதுவே பார்த்தா நம்ம இயக்கத்துக்கு அவ்வளோ பெரிய. அதை தவிர அவருடைய சேமிப்பை எல்லா விஷயத்துக்கும் அவர் வந்து வழங்கக்கூடியவர். நம்ம இயக்கத்துக்கும் இப்போ நம்மளோட இயக்க பணிக்கு கடைசியாக கூட அவர் வீட்டில் இருக்கும்போது சொன்னேன், என்ன இன்றைக்கி ரொம்ப ஊருக்கு போய்ட்டு வந்தேன். இல்லைங்கய்யா பெரியார் உலகம் பற்றி கவலையாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். கவலைப்படாத, ஏதாவது நல்லது நடக்கும் அப்படின்லாம் சொன்னார். உண்மையாக எனக்கு என்னென்னா, இந்த நேரத்தில் பெரியார் உலகம் நடக்கிற இந்த நேரத்தில் நிறைய பில் பாஸ் பண்ண வேண்டிய அவசியம், பேரம் பேச வேண்டிய நேரங்களில் அவர் இருந்திருந்தால் ரொம்ப பக்கபலமாக இருக்கும். அவரை இழந்து வாழும் கழக குடும்பத்தினருக்கும் அவர்கள் குடும்பத்தினருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து ஐயா அவர்களுக்கு வீர வணக்கத்தை செலுத்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தோழர் நடராஜன் அவர்களை பற்றி அவருடைய மறுபக்கம் ஒன்று இருக்குது. அவர் விருந்துக்கு கூப்பிட்டா மாத்திரம் எல்லோரும் பயப்படுவாங்க. ஆசிரியர் அம்மாவுக்கு நல்லா தெரியும். அதையும் மீறி 2-3 தடவை நானும் என்னுடைய வாழ்வினரும் போயிருக்கோம். நடராஜன் சரி, குஞ்சிதம்மையான் சரி, பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டு வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி ஒரு அது விருந்தாக கொடுமையாங்கிற அளவுக்கு அவருடைய மறுபக்கங்கும்போது எல்லோரும் ஒரு கராராக இருந்தார், கண்டிப்பாக இருந்தார்னு சொல்கிறாங்க தவிர, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அப்படி ஒரு விருந்தோம்பல் என்பதுக்கு ஒரு நடராஜன் தான் சொல்லணும். 2வது கராராக சொன்னாங்க, விடுதலை செய்தி பிரிவில் மின்தூக்கி 10 நாளில் அது செயல்படாமல் இருந்துச்சு. 2 தடவை அவர்கிட்ட சொன்னேன், செயல்படாமல் பார்த்துக்குன்னாரு. மறுபடியும் பார்த்துக்கல. இன்னொரு தடவை சொன்னேன், உங்கள்கிட்ட தான் சொல்லணும், வேறு யார்கிட்ட தான் நான் சொல்கிறதுன்னா, யார்கிட்டையும் சொல்லிக்கங்க. அப்புறம் அன்றைக்கி மாலையே சரி பண்ணிட்டார். அவருடைய இயல்பு ஏன்னா நம்ம பழகலது. மணவாளனுக்கும் கண்ணுதுரைக்கும் 2 பேருக்கும் பொண்ணு பார்க்க போனது நானும் அவரும் தான். அந்த ஸ்கூட்டர் தான் இருக்கும். அதை கண்ணுதுரை பார்க்கும்போது அந்த மணல் வீட்டுக்கு எதால் மணல் இருந்துச்சு, அதில் சிக்கிக்கிட்டு விழுந்ததெல்லாம் ஞாபகம் இருக்குது. அது மாதிரி ஒரு அவர் பெரியார் திடலில் தான் அப்படி தெரியும். நீங்கள் வெளியில் பார்த்தீங்கன்னா அவருடைய அன்பு உபசரிப்பு என்பது ஒரு மறுபக்கம் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. கடுமையாக இருப்பாங்க, எதுக்காக கடுமையாக இருக்கிறாங்க, சுயநலத்துக்காக இல்லை. அதே மாதிரி இயக்கத்தில் ஒரு நன்கொடை நிதின்னு சொன்னால் முதல் அறிவிப்பு அவராக தான் இருக்கும். அவருடைய மறுபக்கம் என்பது இது என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு,
நிறைவாக கழகத்தினுடைய தலைவர், தமிழர் தலைவர் ஐயா ஆசிரியர் அவர்கள் நினைவேந்தல் உரை ஆற்றுகின்றார்கள். மிகுந்த சோகத்தோடு துன்பத்தோடு ஒரு நிகழ்வை நடத்த வேண்டிய ஒரு கட்டாயம் இன்றைக்கு எனக்கு ஏற்பட்டது மிகுந்த வேதனைக்குரிய ஒன்று. காரணம், இங்கே அவருடைய மறைந்தும் மறையாமல் படமாகவும் பாடமாகவும் இருக்கக்கூடிய ஐயா நடராசனார் அவர்கள், அவர்களுடைய சிறப்பியல்புகள், தொண்டரம், நேர்மை, நாணயம், ஆற்றல், ஆளுமை, இவைகளையெல்லாம் ரொம்ப அழகாக பலரும் பல கோணத்தில் எடுத்து சொல்லியிருக்கிறார். அதனால் இன்னும் பாக்கி இல்லை, கொஞ்சம் நெஞ்சம் விட்டதை கூட துணைத் தலைவர் அழகாக எடுத்து சொல்லிட்டார் கவிஞர். அப்படிப்பட்ட இந்த சிறப்பான ஒரு நினைவேந்தல் நிகழ்ச்சி என்பதை விட நம்முடைய ஆறுதலை, ஆறார் துயரத்தை ஆற்றுப்படுத்தி கொள்ளுதல் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நிகழ்ச்சி இந்த படத்திறப்பு. அப்படிப்பட்ட இந்த படத்திறப்பில் தலைமையேற்று பல கருத்துக்கள் எடுத்து வைத்த கவிஞர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் சிறப்பாக இங்கே உரையாற்றியுள்ள நம்முடைய அத்துணை தோழர்கள், புதுமை இலக்கிய தண்டல் தலைவர் ஐயா மீனாட்சி சுந்தரம், செல்வ மீனாட்சி சுந்தரம் அவர்கள் தொடங்கி, அதே போல் செயலவை தலைவர் அருமை வழக்கறிஞர் வீரமூர்த்தி அவர்கள், கழக பொருளாளர் அவர்கள், அதுபோலவே இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பான வகையில் பகுத்தறிவாளர் கழகத்தினுடைய மாநில தலைவர் செயல் வீரர் தமிழ்ச்செல்வன், அதே போல் சமூக நீதி அமைப்பு, இவைகளிலும் சிறந்த அரசு உறுப்பினராக பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடியவரும், நம்முடைய இயக்கத்திற்கு ஒரு தோன்றா துணையாக இருக்கக்கூடிய சட்ட நிபுணர், உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் குமாரதேவன் அவர்களும், திராவிடன் நதி நிறுவனத்தினுடைய செயல் அலுவலர் அருள் செல்வன் அவர்களும், திராவிடர் கழகத்தினுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் கருணாநிதி அவர்களும், அதே போல் பகுத்தறிவு எழுத்தாளர் கருத்தாளர் மன்றத்தினுடைய துணைத் தலைவர் ஒளிவண்ணன் அவர்களும், மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பாக உரையாற்றிய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அன்புராஜ் அவர்களும், மற்றுமுள்ள அனைத்து பெருமக்களே, அவர்களுடைய குடும்ப குருதி உறவுகளான பெருமக்களே, மிகப்பெரிய நாமெல்லாம் இழப்புக்கு ஆளாகியிருக்கிறோம் என்று சொன்னாலும் நேரடியாக அந்த இழப்பை அன்றைக்கு ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தம் கட்டாயத்தில் ஏற்படுகிற அந்த துன்பத்தை எளிதில் மாற்ற முடியாத துன்பத்திற்கும் துயரத்துக்கும் ஆளாகியிருக்கக்கூடிய அவருடைய அன்பு செல்வங்கள் மணவாளன் அவர்களே, அருமை கண்ணுதுரை அவர்களே, மணவாளன் அவர்களுடைய துணைவியார் ரேணுதா தேவி அவர்களே, அதே போல் கண்ணுதுரை அவர்களுடைய வாழ்வினையர் சுசீலா அவர்களே, மற்றும் பேரப்பிள்ளைகளே, நண்பர்களே, எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். ரொம்ப கடினமான ஒரு சோதனையான கட்டம் இந்த குடும்பத்துக்கு ஏற்பட்டதை விட இந்த கொள்கை குடும்பத்துக்கு, குறிப்பாக என்னை பொறுத்தவரையில் ஒரு பெரிய இழப்பு. நான் பல நேரங்களில் உற்சாகமாக இருப்பதாக காட்டிக்கொள்வேன், ஆனால் மனதில் எனக்கு எவ்வளோ அதில் சங்கடங்கள் இருக்குங்கிறத மறைத்து கொள்வேன். அதுதான் அந்த கட்டத்திலே இருக்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு எல்லாருக்கும் எல்லாவற்றையும் சொன்னார். இந்த திடலை பொறுத்தவரையில் ஐயா அவர்கள் போன்ற ஒரு பெரிய இமாலய தலைவர் இருந்த இடத்துல அதுக்கு பிறகு அந்த இயக்கம் நடக்கணும் அப்படி சொல்கிற பொறுப்பு ஏற்ற நேரத்தில் நாங்கள்லாம் ரொம்ப சாதாரண ஆட்கள். அவரையும் ஒப்பிடவே முடியாது, மிகப்பெரிய அளவுக்கு ஒரு குன்று என்று கூட சொல்ல முடியாது, இமயத்தோடு போய் ஒரு குன்றை கூட சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் 50 ஆண்டுகள் ஐயா அவர்கள் மறைந்து ஏறத்தாழ ஒரு அரை நூற்றாண்டுகள் ஆன பிற்பாடு அம்மா அவர்கள் அதை பெரிய அளவிற்கு அன்னை மணியம்மையார் அவர்கள் அந்த ஈடு கொடுத்தார்கள், வரலாற்றை அவர் நிலைநிறுத்தினார்கள். அந்த சரிவில் இருந்து நாமெல்லாம் எங்கே நிலைகுலைந்து விடுவோமோ, இயக்கம் எப்படி இருக்குமோன்னு சொன்ன நேரத்தில் அவர்கள் கொடுத்தார்கள். அதற்கு பிறகு இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் உள்ளபடியே ரொம்ப அஞ்ச வேண்டிய விஷயத்துக்கு, ஏன்னா பொறுப்புங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. நாம் ஒரு பதவியாகவோ மற்றதோ கருதலை. அது மட்டுமல்ல, நண்பர்களுக்கு தெரியும், இயக்க பொறுப்பாளர்களுக்கு தெரியும், நான் அதை ஏற்றுக்கொண்ட சூழல் இருக்கிறது பாருங்கள், ரொம்ப சிக்கலான ஒரு சூழல்.
இந்த காலகட்டத்தில் இருந்து மீண்டு இன்றைக்கு இவைகளெல்லாம் ஓரளவுக்கு வந்திருக்கிறது. உலகளாவிய அளவிற்கு தந்தை பெரியார் உலகமயமாகி இருக்கிறார், உலகம் பெரியார் மயமாக ஆகியிருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வந்திருக்கிறதுனா அதுக்கு காரணம் தனி நபர்கள் அல்ல. ஐயா படமாக இருக்கிற நடராசன் போன்றவர்களுடைய ஒத்துழைப்பு. இது ஒரு கூட்டு முயற்சி. அதுதான் ஒரு தனிப்பட்ட முறையில் அடையாளத்துக்கு ஒருத்தர் சொல்கிறாங்க, அதுக்கு தான் என்ன பேரை சொல்லலாம், தலைவர் சொல்லலாம், பொதுச் செயலாளர் சொல்லலாம், மற்றவர்கள் சொல்லலாம், இந்த குழுக்கள். ஆனால் இதுக்கு தோன்றா துணையாக கண்ணுக்கு தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் ஏராளம் இருக்கிறார். அது மாதிரி வகையில் முதல் வரிசையில் எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பேராதரவு யார் என்று சொன்னால், பெரும் பலம் உள்ளவர்கள் யாருன்னா ஐயா நடராசன் போன்றவர்கள். அதுவும் எனக்கு அதனால தான் அந்த துன்பம் துயரம் என்பது இருக்கிறதே, அது ரொம்ப கடினமான ஒன்று. அது போக்கிக் கொள்ள குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு உறவு முறையில் அவர் வந்தார், ஓய்வு பெற்றார், படையாற்றுகிறார் அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்கும். ஆனால் எங்களுக்கு அப்படி இல்லை. மிகப்பெரிய பொறுப்பை பூரா நம்ம அவர்கிட்ட விட்டுட்டோம். அதுதான் மிக முக்கியம். ஒவ்வொன்றும் அவரவர்களுடைய பொறுப்பில் இருக்காங்க. இங்கே சொன்னார் பாருங்க, ஆளை வந்தார் ரொம்ப கண்டிப்பாக இருப்பார்னு. அதில் எனக்கு என்ன பெரிய சங்கடம்னா, இவருக்கு பிறகு யார், அவருக்கு பிறகு யாருன்னு கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த கூட்டு முயற்சி நல்ல வெற்றிகரமாக அமைப்பதற்கு நம்ம இன உணர்வும் ஆற்றலும் கொள்கை உணர்வும் படைத்தவர்கள் வந்தார்கள். ஒரு கூட்டு முயற்சி இருக்கு பாருங்க, ஒரு கூட்டு குடும்பம் மாதிரி இருக்கக்கூடிய அளவிற்கு வந்தார்கள். அப்படி வந்தவர்களுடைய உதவியினால தான் இன்றைக்கு இந்த இயக்கம் இன்றைக்கு குறிப்பிடத்தகுந்த இயக்கமாக, எவராலும் தவிர்க்க முடியாத ஒரு இயக்கமாக, எதிரிகளாலும் வெல்ல முடியாத என்று சொல்வதை விட சந்திக்கக்கூடிய முடியாத அளவிற்கு இருக்கக்கூடிய இயக்கமாக இருக்கக்கூடிய எண்ணம் இருக்கிறது. அதுலேயும் எனக்கு பெரிய வேதனை என்னென்னா, எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அதனால் மீண்டும் மீண்டும் நான் அவரை பற்றியே சொல்லணுன்ற அவசியம் இல்லை. என்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தி கொண்டு நான் ஆறுதல் உங்களிடமிருந்து பெற வேண்டும் என்பதற்கு தான் இந்த உரையாற்றுகிறேன். அதுதான் மிக முக்கியம். அப்படி இருக்கிற போது யாரையெல்லாம் நம்ம தயார் பண்ணி நமக்கு ரொம்ப பயன்படுவார்கள் நினைத்தார்களோ, என்னுடைய வயதுக்கு மூத்தவர்கள், வயதுக்கு இளைஞவர்கள் எல்லாமே மாறி கலந்துருப்பாங்க போராமே. ஆனால் வயது ஒரு இடைவெளி நமக்கு இல்லை, நோ ஜெனரேஷன் கேப். அது மாதிரி இருக்கக்கூடிய அளவிற்கு வரும்போது அவர்களையெல்லாம் பயன்படுத்தி ஒரு பெரிய வாய்ப்பை ஒரு கூட்டு முயற்சியில் சந்திக்க வேண்டிய எதிர்ப்புகள் சாதாரணமான இல்லை, மிகப்பெரிய அறைகோவல்கள். அதையெல்லாம் நம்ம சந்திக்கிறதுக்கு என்ன காரணம்? நமக்கு நல்ல அணைப்பு, நல்ல அளவுக்கு உதவிகரமான ஒவ்வொருத்தருடைய அந்த நேர்மை, நாணயம், ஒழுக்கம், கட்டுப்பாடு அது உள்ளவர்கள் நமக்கு கிடைத்தார்கள். அதுதான். அப்படி வரும்போது பார்த்திங்கன்னா மிக நீண்ட காலமாக ஒரு பட்டியலே உண்டு. கவிஞர் சொன்னார், நான் நீண்டமாக நினச்சி பார்க்குறோம், இவங்கெல்லாம் நமக்கு பிறகு இயக்கத்தை நடத்துவாங்க. நமக்கு ஏதாவது ஒன்று ஆனாலும் காரணம் உங்களுக்கு தெரியும், மிகப்பெரிய அளவுக்கு அறுவை சிகிச்சைகள், எதிர்ப்புகள், இதெல்லாம் எதிர்ப்பு இருக்கும்போது எந்த நேரமும் எது வேணாலும் நடக்கலாங்கிற எதிர்பார்த்து கொண்டாலும் இயக்கத்தினுடைய அடித்தளம் ரொம்ப பலமாக இருக்கணும், பாதுகாப்பாக இருக்கணும். காவலர்களாக இருப்பார்கள், வழிகாட்டுபவர்களாக இருப்பார்கள், நெறியாளர்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த வாய்ப்பு வரும்போது ஐயா பழைய சிந்தனையை எடுத்து பார்த்தீங்களேன்னா ஆளவந்தார் அவர்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவிற்கு நம்முடைய இறையனார் அவர்கள் பூராம திருமகள் இறையன், அதுபோலவே புலவர் ராமநாதன் ஐயா, கொள்கை ரீதியாக இவங்கெல்லாம் ஆசான் ஐயா மிகப்பெரிய அளவிற்கு, தாமதுரை பொருளாளர், அவருடைய நானும் அவரும் ரொம்ப நெருக்கமானவர்கள், ஒன்றாக இருந்தோம், ஒரே அறையில் படித்தோம். ஆனால் எனக்கு அந்த தொழிலை விட்டுட்டு வாங்கின உடனே வந்தார். அதுதான் மிக முக்கியம். இங்கேயே கூட இருந்தார். எல்லா வகையிலையும் அவர்களை நம்பித்தான் இந்த பொறுப்புகளை கொடுப்போம், அந்த பொறுப்புகளை செய்வார்கள். இப்படி சாமதுரை அவர்கள், அதே மாதிரி அறிவுக்கரசு அவர்கள், நான் பார்த்து என்னை விட தயாரானவர்கள் இளைஞர்கள், அவங்களாம் அடுத்து வழிகாட்டுவாங்கன்னு. அதே போல் இயக்கத்துக்கு வந்தவர்கள் பிறைநூல் செல்வி அவர்கள், இவரெல்லாம் தயாரிக்க வேண்டும் அப்படின்னு நினைத்து சக்கரவர்த்தி அவர்கள், இவர்களையெல்லாம் மிகப்பெரிய அளவு இயக்கத்துக்கு ஆற்றலை பார்த்து கொடுக்கணும்னு நினச்சா இயற்கையின் கோணல் புத்தின்னு ஐயா சொன்ன மாதிரி அவர்களை நாம் இழந்திருக்கிறோம்னு சொல்லும்போது ஏற்றுக்கொள்ள முடியல. இது மிக முக்கியம். ஆனால் ஐயா நடராஜன் பொறுத்தவரையில் எப்படின்னா, ஓய்வு பெற்றவர்களாக இருந்தால் பார்ப்பனர்களில் சங்கராச்சாரியார் மடத்துக்கு போய் அவங்க பணியாற்றுறாங்க. அது மாதிரி நம்மவர்கள் வரணும் அப்படின்னா பெரியார் தெலுக்கு வரணும் அப்படி சொல்லக்கூடிய அளவிற்கு இவர்களெல்லாம் ரொம்ப கண்டிப்பாக இருந்து மிகப்பெரிய அளவுக்கு வாய்ப்பை உண்டாக்கியிருக்காங்க. ஆகவே அவர்களை நான் இழக்கும்போது
என்னுடைய உடலில் ஒரு பாகம் செயலற்று போனதா எப்படி இருக்குமோ அந்த உணர்வை நான் பெறுகிறேன். அதுதான் மிக முக்கியம். ஏன்னா இவர்களெல்லாம் என்னுடைய அங்கங்கள். கொள்கை தங்கங்கள்ங்கிறது ஒரு பக்கத்தில் இருந்தாலும், நேர்மையாளர்கள் இருந்தாலும், இந்த அமைப்புக்கு இரத்த ஓட்டம் மிகப்பெரிய அளவுக்கு இவங்கெல்லாம் இருந்து தான் ஒரு கூட்டு முயற்சி. இதில் தோற்றத்துக்கு ஒருத்தரை காட்டலாம், ஒரு தலைமையை காட்டலாம், ஆனால் அது முழுக்க முழுக்க இவர்களெல்லாம் இருக்கணும். அதனால தான் ஒரே வார்த்தை, அன்பு சொன்னார், மற்றவங்க சொன்னார், பொருளாளர் சொன்னார், மற்ற எல்லாமே சொன்னாங்க, துணைத் தலைவர் சொன்னார். கையெழுத்து போடுவோம். மிக முக்கியமாக அறக்கட்டளை தலைவர் கையெழுத்து போடுவார் செக்கில். எல்லாமே எல்லா பில்லையும் பார்ப்பார். நாங்கள் கடைசியாக செயலாளருங்க முறையிலேயே மற்றதிலே போடணும் மிக முக்கியமாக. ஆனால் எல்லாவற்றையுமே பார்த்து நிர்வாகம் அளவுலேருந்து உங்களுக்கு தெரியும், நான் பாதி நாள் வெளியூரில் இருக்கிறவன், எல்லாவற்றையும் இருக்கும். ஆனால் ஒன்றே ஒன்று என்னென்னா, ஒரே ஒரு கேள்வி தான் கேட்பேன். ஐயா நடராஜன் டிகேன், அவர் நடராஜன் வந்து பார்த்துட்டாரான்னு பார்த்தா அவர் கையெழுத்து போட்டிருப்பார். நடராஜன் கையெழுத்து போட்டாரா? அவர் தான் கேஷியர் வந்து கையெழுத்து என்கிட்ட வாங்கிறதுக்கு வருவார். நடராஜன் சார், நடராஜன் சார் வந்து போட்டாரா எங்கே அப்படின்னு, இதோ கொடுத்துருக்காருங்க போட்டுற, அவர் வாங்கிட்டு வந்த ஒருபாடு தான். அப்படியா? அப்போ கொடுங்க, எத்தனை வேணாலும் நான் கையெழுத்து போடுறேன்னு. அவர் பார்த்துட்டாருன்னு சொன்னால் கவலையே இல்லை. அப்படின்னு அப்படிப்பட்ட ஒருவரை நாம் இழந்திருக்கிறோம்னு சொன்னால் என்னுடைய நிலை எப்படின்னு நீங்கள் நினைத்து பார்க்கணும். அந்த வேதனை, அந்த சங்கடத்தோடு உங்களோடு பரிமாறிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு தான் இருக்கிறோம். அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் இந்த வாய்ப்புகள் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசிக்கொண்டே இருக்கலாம். ஆளவந்தார் அவர்களை பற்றி சொன்னாங்க, ஐயாவை பற்றி சொன்னாங்க. ஆளவந்தார் ரொம்ப அளவுக்கு மீறி கட்டுப்பாடுன்னா அந்த மாதிரி இல்லை. அவருடைய சொந்த மருமகன் விடுதலை ராதா, அவர் மிகப்பெரிய ஒரே குடும்பத்தில் ஒரே வீட்டில் இருக்கிறவங்க, எல்லாரும் ஒன்றா இருக்கிறவங்க. இங்கே பணியாற்றுவார். பணியாற்றோட ஒரே அறையில் நான் இந்த விடுதலை அலுவலகத்தில் இருப்பேன். சரி ராதா, மேனேஜர் ஆளவந்தார் ஐயா இருப்பார், சிஏ இருப்பார், ஆளவந்தார் ஐயா, அவர்கிட்ட போயிட்டு நான் சொன்னேன்னு அதை வாங்கிட்டு வந்துடுங்க, பூரா நான் சொன்னேன்னு கேளுங்க அப்படின்னு சொன்னார்னா அவர் போய் தயங்கி நிற்பார். என்னங்க அப்படின்னு கேட்பார். அவருக்கு எங்களை விட வயதானவர், ஆளவந்தார் உங்களுக்கு தெரியும், மூத்தவர். ரயில்வே இருந்து அவ்வளவு நேர்மையாக இருந்து பேர் வாங்கினவர் மிகப்பெரிய அளவுக்கு. நேராக இங்கே வந்து தான் பணியாற்றினார். அதுக்கு வாழ்நாள் முழுக்க நமக்கு தொண்டு கொடுக்கணுங்கிறது ஐயாவுக்கு பிறகு ஐயாவிட்ட காட்டின அதே ஈடுபாடு, அம்மாவிட்ட காட்டின அதே ஈடுபாடு எனக்கு கூட என்ன இருக்கக்கூடிய அளவிற்கு வந்தார்கள். அதில் வந்தார். அப்படியா ஐயா? அவர் போய் நிற்பார். இந்த அலுவலகம் எப்படி எவ்வளோ நேர்மையான ஒரு அறக்கட்டளையாக, ஒரு செயல்பாடாக நிர்வாகம் இருக்குங்கிற அடையாளம் நின்று கொண்டே இருப்பார். திரும்பியே பார்க்க மாட்டார். சில நேரங்களில் எழுதிட்டு இருப்பார். அப்படி நிமிந்து பார்த்து என்னங்க என்னங்க அப்படின்னு கேட்பார். அவர் மருமகனை பார்த்து என்னங்க என்னப்பா என்னங்க அப்படின்னு. ஐயா சொல்ல சொன்னார், ஏசியை வாங்கிட்டு போக சொன்னார், வாங்கிட்டு போக சொன்னார். ஆசிரியர் சொன்னார். அப்படியா? சீட் இருக்கா அப்படின்னு. இங்கே சீட் இருக்கா ஐயா சொன்னார். இல்லை இல்லை, அதை நான் வந்து பதிவு பண்ணணும், அதனால் நீங்கள் கேட்டு வாங்கிட்டு வந்துடுங்க அப்படிம்பார். வந்து மறுபடியும் இவர் சொல்லுவார். ஐயா போனார்னா கேட்பாருங்க, நீங்கள் எழுதி கொடுங்க. பரவாயில்லையா, இங்கே தானே உட்காந்துருக்கேன், போய் கேட்டு போய் சொல்லுங்கள் என்ற வேலை பணியாக வேகமாக இருக்குன்னு அவ்வளவு கண்டிப்பாக இருக்குது. அதே மாதிரி நடராசன் அவர்களை பொறுத்தவரையில் ரொம்ப அழகாக சொன்னார். விருந்தோம்பல் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர், நாங்கள் எங்கள் குடும்பம் வேறு, அவருடைய குடும்பம் வேறு இல்லை. கொள்கை குடும்பம் ஒரு கூட்டு உறவு குடும்பம், இரத்த உறவு குடும்பத்தை விட அதிகமாக இருக்கும். அதுவும் எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு என்னன்னா, இந்த நேரத்தில் சொல்லணும், அவர்களுடைய குடும்பத்தை அறிந்தவன் என்ற முறையில் இப்போ என்னுடைய ஒரு ஏறத்தாழ ஒரு 75 ஆண்டுகளுக்கு மேலே அவரை நான் அறிந்தவர்கள். அவருடைய குடும்பத்துக்கு போனவர்கள், வீட்டுக்கு போனவங்க எல்லாம். அவருடைய மாமனார் முதல்ல இவரை அறிவதற்கு முன்னால் அவருடைய மாமனார் ஐயா ரத்தனசாமி அவர்கள், அவருடைய தம்பி மாமுண்டி என்று எல்லாரும் பட்டுக்கோட்டையில் அழைப்பாங்க, ராமாமிர்தம் அவர்கள். ராமாமிர்தம் தான் குஞ்சன் அவர்களுடைய தந்தையார். அப்படி அவருடைய உறவுக்காரங்க தான் எல்லாம் இங்கே வந்திருக்காங்க பூராமே மிகப்பெரிய அளவுக்கு. நான் மாணவ பருவத்தில் நான் கலைஞர்லாம் நாங்கள் சுற்றுப்பயணம் தஞ்சை மாவட்டத்துக்கு போகிறப்போ அவங்க கடையில் தான் உட்கார்ந்துருப்போம். சில நேரங்களில் பெரிய அவங்களுக்கு அங்கே பெரிய வாய்ப்புகள் இருக்கணும். அதே மாதிரி கூட்டம் முடிச்சுட்டு வந்தால் ஐயா வந்து ஸ்டாம்ப் வண்டர் ராத்திரியெல்லாம் உட்காந்து முடிச்சுக்கிட்டு இருப்பார். இளைஞர்களை வந்து தட்டி கொடுப்பார் ராமாமிர்தம் ஐயா பூராமே. அந்த காலத்திலேயே சுயமரியாதை திருமணம், அந்த காலத்திலேயே குடியரசு ஏஜென்ட்டு பரப்புறவங்கன்னு அப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியத்தில் வந்திருக்கிற இவர் பெரிய அளவுக்கு பயன்பட்டாங்க. அதே மாதிரி ஐயா ரத்னசாமி அவர்களுக்கு ஒரே ஒரு மக, அவங்களுடைய மருமகன்
அவர் தியாகராஜன், அவர் நம்ம இயக்கத்து பொறுப்புகள் மற்ற அத்தனையும் அங்கே கொடுப்போம் நேரத்தில் வாழ்ந்து பார்த்தார். ஆனால் ஐயா வந்து யாருடைய அந்த அளவு நூல் பிடிக்கிறதுக்கு பாருங்க, கொஞ்சம் கூட அந்த நூல்லேருந்து நகர மாட்டார். இவர் வச்ச பரீட்சையில் ஒவ்வொருத்தரும் தேர்றதுக்கு அவர்கிட்ட மார்க் வாங்குறது அவ்வளோ சுலபமே இல்லை, மிகப்பெரிய அளவுக்கு. அப்படி ஒரு இயக்கத்தை நடத்தி மிகப்பெரிய அளவுக்கு வாய்ப்பாக வந்த அவருடைய அந்த பணி, அவருடைய ஆனால் நிறைவாழ் வாழ்ந்திருக்கார். பிள்ளைகள், இந்த குடும்பம் பூரா அந்த கொள்கையில் வந்திருக்காங்க. நான் என்ன சொல்லணும்னு நினச்சோமோ அதை பொதுச் செயலாளர் அன்புராஜ் அவர்கள் சொன்னார். இந்த நன்றி சொல்லணும் மிகப்பெரிய ஆள். அவருக்கு வந்து தொல்லை இருந்தது, உடல் தொல்லை இருந்தது. அந்த காலகட்டத்தில் இவ்வளவு தூரம் கண்ணுதுரை மணவாளன் அவர்கள் வெளிநாட்டில் இருக்கார், வந்து அடிக்கடி பார்ப்பார். கூட அவ்வளோதான் அவர்களால் செய்ய முடியும் அந்த சூழ்நிலையில். இங்கே கண்ணுதுரையும் கண்ணுதுரையுடைய வாழ்வுணையர் சுசீலா அவர்களும் மிகப்பெரிய அளவுக்கு வேறு எந்த பிள்ளைகளுக்கு பல நேரங்களில் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்கன்னு தெளிவாக தெரியும் இப்போ நவீன காலத்தில். ஆனால் இன்றைக்கு பார்த்திங்கன்னா எப்போ அவர் டிரைவராக இருக்கிறாரு, எப்போ அவருக்கு துணைவராக இருக்கார், எப்போ அவருக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்கார், எல்லா ரோலும் அவங்க 2 பேரும் பூரா முடிக்காம எடுத்தாங்க. அதே மாதிரி அவருக்கு எல்லா வகையிலும் பாடுபட்டவர்கள். கடலில் பார்த்திங்கன்னா சீதாராமன் எல்லா வகையிலும் பார்த்துப்பார். ஒவ்வொரு முறையும் பார்க்கும்போது நான் எப்படி இருக்கார். அதே மாதிரி எங்களோட குடும்பத்தில் மிகப்பெரிய அளவுக்கு எல்லாரும் உருக்கமாக பிள்ளைகள், இங்கே இருக்கிற பிள்ளைகள், வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைகள், யாராக இருந்தாலும் சரி, ஐயா நடராஜன் சார் என்ன சொன்னால் அப்படி அவர்கிட்ட ஒரு பற்று, பாசம், இது அவ்வளவு இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பெற்றுக்கொண்டிருக்கிறவர். எவ்வளவு சொன்னாலும் இந்த இயக்கத்தினுடைய சொத்து, அந்த இயக்க சொத்து பாதுகாப்பாக இருக்கணுங்கிறதுல அவர் சொன்ன மாதிரி கருணாநிதி சொன்னார், இங்கே மற்ற சொன்னார், யார் சொன்னாலும் என்கிட்டே சிறந்த சொல்லுவார். ஐயா நான் வந்து அவர்கிட்ட வந்து உத்தரவெல்லாம் போட்டது கிடையாது, வேறு ரிக்வஸ்ட்டு தான். ரொம்ப வேடிக்கையாக அவர் வந்து 100 புத்தகம் வாங்குறேன்னு சொல்கிறாருங்கய்யா, இந்த 20 கழிவு இருக்குது பாருங்க, அதை 25 கொடுக்கலாமேன்னு. உடனே அவர் என்ன சொன்னாங்க, சொல்கிறதுக்கு மறுப்பு சொல்ல மாட்டார், ஆனால் கொஞ்சம் தயக்கம் காட்டுவார். முதல்ல எடுத்த உடனே தயக்கம் காட்டுவார், பேசாமல் இருப்பார். கொஞ்ச நேரம் பேசாமல் இருந்தாருன்னா என்ன அர்த்தம்னா அவர் நம்மோட ஒத்து போகலைன்னு அர்த்தம். அதுதான் மிக முக்கியம். பதில் சொல்ல மாட்டார். ரொம்ப அமைதியாக இருந்தாருன்னா கொஞ்ச நேரம் என்னங்கய்யா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறது. நான் அவர்கிட்டையும் சண்டை போட முடியாது. அதனால் என்ன இல்லைங்க, இல்லை சார், அவர் சார் இல்லை சார், ஒரே ஒன்று என்னன்னா இவருக்கு கொடுத்துடலாம், நீங்கள் சொல்கிறீங்க கொடுத்துட்றான், ஆனால் இதே மாதிரி மற்றவங்க கேட்பாங்களா, அப்புறம் அவங்களுக்கு 20 கொடுக்கும்போது அப்புறம் இவருக்கு 25 கொடுக்கலன்னு கேட்பாங்களா, அதுதான் சங்கடம் சார். ஆனால் அந்த அரசாங்க முறையில் சட்டம் நேர்மைங்கிறதுல கொஞ்சம் கூட பின்வாங்காமல் சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடியவர். அதே மாதிரி எல்லா துறையிலும் அவர்கள் இருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒருவரை நாம் இழந்திருக்கிறோம் என்றாலும் இன்னொருவரை தயாரிக்கிறது அவ்வளோ காலம் இல்லை. ஏன்னா அந்த பிள்ளைகள் அவருடைய அனுபவம், வயது, உழைப்பு, டெடிக்கேஷன், அந்த அர்ப்பணிப்பு இருக்குது பாருங்கள், அந்த அர்ப்பணிப்பு சாதாரணமானதல்ல. ஆகவே தான் இவ்வளவு பெரிய நிகழ்ச்சி இருந்தாலும் இயற்கை என்று சொல்லும்போது அவருடைய வாழ்ந்தாருனாலும் நம்ம பண்ண முடியாது. இந்த இயக்கத்தினுடைய தனித்தன்மையே என்ன என்று சொன்னால் இப்படிப்பட்டவருடைய தொண்டரம். இங்கே யாரும் இயக்கத்தினால பிழைக்கிறவங்க இல்லை. ஐயா சொன்னார் ஒரே வார்த்தை, பெரியார் சொன்ன வார்த்தை இருக்கு பாருங்க, தனித்தன்மையாக இருக்கும். எல்லாமே அறிவாசான் தந்தை பெரியார் சொன்னது. இந்த இயக்கத்திடமிருந்து யாராவது எதிர்பார்த்தா அவன் எனக்கு வேலைக்காரனை விட நான் சாதாரண நினைக்கிறேன். ஆனால் இந்த இயக்கத்துக்கு ஒரு காசு கொடுத்துட்டு வேலை செய்கிறார் பாருங்க, அவர் தான் எனக்கு எஜமானர்னு சொன்னார். இந்த வார்த்தையே சொன்னார் ஐயா அவர். மிகப்பெரிய சாதாரண விஷயம் அல்ல. ஆகவே இந்த இயக்கம் அதனால தான் பற்றற்றவர்களாக இருக்கார்கள். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு என்று சொன்ன மாதிரி மிகப்பெரிய அளவுக்கு அறிவு பற்று, மானிடப்பற்று பெற்றுக்கொண்டிருக்கிற ஒரு தலைவர். அவருடைய அமைப்பு அது இன்றைக்கி வளர்ந்துருக்கு. பாதுகாப்பு, எத்தனையோ சோதனைகள், எல்லா சோதனைகளையும் தாண்டி வரக்கூடிய அளவுக்கு வழிகாட்டக்கூடிய. அதே மாதிரி ராஜரத்ன ஐயா இன்றைக்கி அது போனால் அடுத்தது யாரை தேடணும் அப்படின்னு நினச்சி நம்ம எல்லாரையும் தேடுறோம் மிகப்பெரிய அளவுக்கு. அது மாதிரி ஒரு கட்டத்தில் வேணுகோபால் ஐயா இருந்தார். நமக்கு வழிகாட்டக்கூடியவர்கள் ஏராளம். எல்லாரும் ஒரு கூட்டு முயற்சியில் வருகிற போது தான் நம்முடைய பயணங்கள் தொடர்கிறது. ஆனால் பயணங்கள் எப்பவும் முடிவதில்லை. யார் போனாலும் யார் வந்தாலும் இயக்கம் இருக்கும். ஆனால் இவர்களுடைய தொண்டு எதை காட்டுகிறது என்றால் நல்ல அடிக்கட்டுமானத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த அடிக்கட்டுமானம் வேறு பலமாக இருக்கிறது. எனவே இனி விழுதுகள் நாணயமாகவும்
ஒழுக்கமாகவும் இருந்தால் இந்த ஆலமரத்தை அசைக்க முடியாது எந்த புயலாலும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு பெரிய படம். அதுதான் மிக முக்கியம். ஆகவே அவர்களுடைய அந்த நினைவை போற்றுகிற நேரத்தில் ஒவ்வொருவரும் அவரவர்களுடைய பங்களிப்பை செய்வது என்பது மட்டும் உள்ள வாழ்க்கையிலே கூட நாணயம், நேர்மை, ஒழுக்கம் அப்படிங்கிறது தான் இந்த இயக்கத்துக்கு அதுதான் சுயமரியாதை. ஐயா வந்து அந்த குஞ்சின அம்மையாரை பற்றி சொல்லணும். இவரை மட்டும் பேசினா போதாது. இவர் இவ்வளவு கண்டிப்பாக, அதை விட இவருடைய கண்டிப்புக்கு அந்த அம்மா இவ்வளோ காலம் ஈடு கொடுத்துருக்காங்க பாருங்க. அது சாதாரண விஷயம் இல்லை. இவருக்கு அந்த துணைவியாராக இருந்தாங்கன்னா என்ன, நான் அவர்கிட்டே சொல்லுவேன், என்ன பாடுபடுத்தியிருப்பீங்க அவரை, அந்த அம்மாவை அப்படின்னு சொல்லுவேன். ரொம்ப மிக முக்கியமாக ஒரு வாயை திறக்காது. அதுதான் மிக முக்கியம். அவ்வளோ என்ன அவர் சொன்னாலும் அந்த அமைதியாக அவ்வளவு சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்வாங்க மிகப்பெரிய அளவுக்கு. இப்படி ஒரு குடும்பம். அதே மாதிரி பிள்ளைகள், அவராவது 2 வார்த்தை கூட பேசுவாங்க, இவங்க யாரும் அதை கூட அதிகமாக பேச மாட்டாங்க மிகப்பெரிய அளவுக்கு. ஆக இப்படி ஒரு நல்ல குடும்பம், ஒரு கொள்கை பல்கலைக்கழகம் என்ற குடும்பத்தை, இந்த குடும்பத்தை பார்க்கிறோம். ஆகவே அவர்களுடைய அந்த தொண்டு தொடரணும். அவர்கள் இருக்கிறாருங்கிற உணர்வோடு தான் நாங்கள் இருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் இந்த இடத்துல பார்த்தீங்களேன்னா ஒவ்வொருத்தரும் மிகப்பெரிய அளவுக்கு பகீரதன் ஐயா இருந்தார். பகீரதன் ஐயாவும் நடராஜன் தான் ரொம்ப நெருக்கம். இன்னும் கேட்டால் பகீரதன் ஐயாவுடைய துணைவியார் அம்மா இருக்கிறாங்க. அவங்க வந்து நடராஜன் தான் கடைசி வரைக்கும் அவங்கள போய் பார்த்து கொண்டிருப்பார் பழகிறதுனால. இப்படி ஒவ்வொரு முறையும் பார்த்திங்கன்னா குடும்பமாக அவர்கள் இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பை பெற்று எல்லா வகையிலும் நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறார்கள். எனவே தான் இப்போ அந்த இடத்த அவ்வளோ சுலபமாக யாராலையும் நிரப்ப முடியாது. ஆனால் நிரப்பி ஆக வேண்டும். மற்றவர்கள் வருவார்கள். ஏனென்றால் இயற்கையை பொறுத்தவரையில் தம்மின் மக்கள் அறிவுடைமைன்னு சொல்கிற மாதிரி அடுத்த கட்டத்துக்கு வந்து சேரணும். எனவே நமக்கு நாமே ஆறுதலை உருவாக்கி கொண்டு நடராஜன் அவர்கள் இந்த இடத்துல இருந்த இடத்துலையே பெரியார் திடலில் மற்றவர்களுடைய பெயர் எப்படி பொருத்தப்பட்டிருக்கு, அதே மாதிரி பெரியார் சாக்ரட்டிஸ் ஒரு இளைஞன் வந்து நல்ல தயாரித்து கொண்டு நல்ல விஷயத்தோடு வந்த நேரத்தில் நமக்கு இயற்கை பறிந்து போனது பூரா. இப்படி நிறைய ஏமாற்றங்கள், எதிர்பார்ப்புகள். ஏன்னா அவர்களெல்லாம் வளர்த்து விட்டு நமக்கு பிறகு அவங்க நல்ல சிறப்பாக செய்வாங்கன்னு நினச்ச நேரத்தில் திடீர்னு ஒரு மின்னலில் கண்ணு பறிக்க மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டால் அதை எப்படி தாங்கி கொண்டு அடுத்த கட்டத்துக்கு போகணுமோ அந்த நிலையில் தான் எங்களை போன்றவர்கள் நாங்கள் இருக்கிறோம். அதுதான் என்றாலும் இந்த இயக்கம் இது யாராலும் அவ்வளோ சீக்கிரமாக எதுவும் அலட்சியப்படுத்தி விட முடியாது இன்றைக்கு. ஆகவே தான் காரணம் இந்த இயக்கத்தினுடைய நேர்மை, கொள்கை, உண்மை, கொள்கை பலம். அதுதான் அந்த கொள்கை பலமும் நேர்மையும் இருக்குது. அந்த நேர்மைக்கு எல்லாரும் அடித்தளத்தை ஐயா நடராசன் போன்றவர்கள் இன்றைக்கி சொன்ன பட்டியலில் இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரும் தந்திருக்கிறார்கள். ஆகவே அவருடைய இழப்பு என்பது இருக்கிறத நமக்கு ஒரு பெரிய அளவிற்கு இழப்பாக இருந்தாலும் அதே நேரத்தில் எப்போதும் பல நடராஜர்களைப் போல இருக்க வேண்டும். அவர்கள் எப்படி நடத்தினார்களோ அந்த செயலை நாம் தொடர வேண்டும் என்ற அந்த உணர்வை நம்முள் விதைத்து கொள்வோம். அதன் மூலமாக விதைத்து கொண்டிருக்கிறோம். அவர்களை நாம் புதைத்து விடவில்லை, அந்த உணர்வுகளை விதைத்திருக்கிறோம். அந்த விதைகள் மேலே கிளம்பும். எதிர்காலத்தில் இன்னும் சிறப்பாக இருக்கும். அதனால் இது எதுவும் அழிந்து விடாது. அதுதான் அவர்களுக்கு நாம் காட்ட வேண்டிய மரியாதை. அதுதான் வீர வணக்கம் என்று சொல்வதற்குடைய அடையாளம் என்று சொல்லி அனைவருக்கும் நன்றி தெரிவித்து ஆறுதல் பெறுவோம், பயணத்தை தொடர்வோம். லட்சியங்கள் தோற்பதில்லை, பயணங்கள் முடிவதில்லை. நன்றி, வணக்கம். நன்றி உரைக்கு முன்னதாக ஐயா தாக்கா நடராசன் அவர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கிற வகையில் ஒரு நிமிடம் அனைவரும் எழுந்து நின்று அமைதி காக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஐயா அவருடைய குடும்பத்தினர் சார்பில் பெரியார் உலகத்திற்கு ஐயா தாக்கா நடராசன் அவருடைய குடும்பத்தினர் சார்பில் ரூபாய் 5 லட்சத்தை அவர்கள் நன்கொடையாக வழங்குகிறார்கள். அந்த தொகைக்கான காசோலையை அவருடைய அருமை மகன் ஐயா கண்ணுதுரை அவர்களும் அவருடைய மருமகள் சுசிலா அவர்களும் வழங்குகிறார்கள்.
நன்றியுரை ஐயா கண்ணுதுரை அவர்கள். குடும்பத் தலைவர் ஆசிரியர் அவர்களுக்கும் துணைத் தலைவர் அவர்களுக்கும் எல்லாருக்கும் நன்றி. கழகத்தோழர் என்னுடைய தாய் தந்தையருக்கு அதிகமாக எல்லா வகையிலும் உறுதுணையாகவும் இருந்த எல்லா நண்பர்களுக்கும் கழகத்தோழர்களுக்கும் உறவினர்களுக்கும் நன்றி நன்றி நன்றி.